ഈ ഡിസ്ട്രിക്റ്റിലെ അനുഗ്രഹീതരായ അഭിഷക്തന്മാർ കുടുംബം ഇങ്ങനെ വേറിട്ടിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുകയും വിശ്വസിക്കുകയും ദൈവം നമ്മെ അറിയിച്ചിരിക്കുന്ന ദൈവശബ്ദത്തെ ബഹുമാനിക്കുകയും ചെയ്യുന്ന എല്ലാ ശുശ്രൂഷകരെയും ഞാൻ ഇന്ന് രാത്രി ഓർക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യും. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தேவ ஊழியர்கள் சகோதரிகள் இன்னும் இந்த பகுதியில் தேவன் சொல்லுகிற வார்த்தையை அறிவித்து தேவ நாமத்தின் மகிமைக்காக செயல்படுகிற கடந்து வந்திருக்கிற എല്ലാ ஊழியர்களையும் യേശുവിൻ നാമത്തിനാലേ വാഴ്ത്തുகிறேன். ആമേൻ. ഇന്ന് ഈ ശുശ്രൂഷയ്ക്ക് എന്നെ ക്ഷണിച്ച പ്രിയ അഭിഷക്തൻ, അതോടൊപ്പം ഈ ശുശ്രൂഷയിലായിരിക്കുന്ന എല്ലാ ശുശ്രൂഷകന്മാർ എല്ലാവർക്കുമായിട്ട് ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി അറിയിക്കട്ടെ. என்னை இந்த இடத்துக்கு அழைத்த தேவனுடைய ஊழியக்காரர் மற்றும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். കഴിഞ്ഞ 12-ലധികം വർഷമായിട്ട് ഞാൻ യേശു കർത്താവിനെ ഉയർത്തുന്നു. கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். അതിൽ എനിക്ക് വളരെ പ്രധാനപ്പെട്ട സുവിശേഷ മഹായോഗങ്ങളിൽ ഞാൻ ശുശ്രൂഷിച്ചിരിക്കുന്ന ഒരുപാട് വേദികൾ തമിഴ്നാട്ടിലാണ്. அதில் நான் அதிகமாக ஊழியத்தை செய்தது கன்வென்ஷன் கூட்டங்களில், பல எழுப்புதல் கூட்டங்களில் பேசுனது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பேசியிருக்கிறேன். ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ നടുവിലും കർത്താവ് എന്നെ അയച്ചിരിക്കുകയാണ്. இந்த இரவு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். നമ്മളെല്ലാം വളരെ വിലപ്പെട്ടവരാണ്. நம்ம எல்லாரும் விலையேறப்பெற்றவர்கள். നമ്മൾ യേശുവിനെ വിശ്വസിക്കുന്നു എന്നതിനും അപ്പുറം യേശു നമ്മളെ വിശ്വസിക്കുന്നു. நாம் இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்வதை விட அவர் நம்மை நம்புகிறார் என்பதுதான் பெருசு. ആമേൻ. ഒരുപക്ഷെ ഞാൻ ജനിക്കുന്നതിന് മുമ്പേ കർത്താവിൻ്റെ ശുശ്രൂഷ ചെയ്ത് തുടങ്ങിയ അഭിഷക്തർ ഇവിടെ ഉണ്ടായിരിക്കും. ஒருவேளை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டோடைய ஊழியத்தை துவங்கின ஊழியர்கள் இங்கே இருக்கலாம். നിങ്ങളെല്ലാവരെയും ഞാൻ ബഹുമാനിക്കുന്നു. உங்க எல்லாரையும் நான் கனம் பண்ணுகிறேன். ഇതിനകത്ത് പ്രവാചകന്മാരുണ്ട്, இதற்குள்ளே தீர்க்கதரிசிகள் உண்டு, അപ്പോസ്തലന്മാരുണ്ട്, அப்போஸ்தலர்கள் உண்டு, சுவிசேஷகர்கள் உண்டு, ഇടയന്മാരുണ്ട്, மெய்ப்பர்கள் உண்டு, അധ്യാപകരുണ്ട്, போதகர்கள் உண்டு, പ്രാർത്ഥനാ വീരന്മാരുണ്ട്, ஜெப வீரர்கள் உண்டு, അതിശക്തമായി ശുശ്രൂഷിക്കുന്നവരുണ്ട്, வல்லமையாய் வெளியே தெரியாம ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இதுக்குள்ளே உண்டு, നല്ല മനസ്സുള്ളവരുണ്ട്, நல்ல இருதயமுள்ளவர்கள் உண்டு, നല്ല സ്നേഹിക്കുന്നവരുണ്ട്, நல்ல நேசிக்கிறவர்கள் உண்டு. ഒരു ശുശ്രൂഷയുടെ ഏറ്റവും വലിയ വിജയം ஒரு ஊழியக்காரனுடைய மிகப்பெரிய வெற்றி என்றால் നല്ല ഹൃദയമുള്ള മനുഷ്യനായിരിക്കും, நல்ல இருதயமுள்ள மனுஷனா இருக்கும். ஆமென். എൻ്റെ കൂടെ എത്ര പേർ ഹല്ലേലൂയ പറയും? என் கூட எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். നമ്മൾ ഒരുമിച്ച് ചില മിനിറ്റുകൾ, മണിക്കൂറുകൾ ശുശ്രൂഷ അനുഭവിക്കാൻ പോവാം. நாம இணைந்து ஒரு சில நிமிடங்கள், மணி நேரங்கள் அந்த ஊழியத்தை செய்ய போகிறோம். പക്ഷേ ഇന്ന് രാത്രി ஆனால் இந்த இரவு ചില ദൈവ ശബ്ദങ്ങൾ നമ്മുടെ നടുവിൽ വരും. சில தேவனுடைய சத்தம் நம் நடுவில் வரும். ഹൃദയം തുറന്നത് സ്വീകരിക്കണം. உள்ளத்தை திறந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். നമ്മൾ വെറുതെ ഇവിടെ കൂടിയവരല്ല. நம்ம சும்மா வெறுமனே இங்கே கூடவில்லை. കർത്താവ് എന്നെ വെറുതെ ഇവിടെ അയച്ചതുമല്ല. ஆண்டவர் என்னை சும்மா இங்கே அனுப்பவும் இல்லை. കർത്താവ് എന്നെ അയച്ചതിന്റെ പിറകിൽ ദൈവത്തിനൊരു പദ്ധതിയുണ്ട്. ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பினதுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ഇതിനകത്തിരിക്കുന്ന പലരുടെയും മേൽ ഇന്ന് രാത്രി ചില ദൈവ ശബ്ദങ്ങൾ ഇറങ്ങി വരാൻ പോകും. இங்க இருக்கிற அநேகர் மேல தேவனுடைய சப்தம் இறங்கி வரப்போகிறது. ഞാൻ എപ്പോഴും പറയും, நான் எப்போதும் சொல்லுவேன், ഒരു പാസ്റ്റർ ഉണർവുള്ളവനാണെങ്കിൽ, ஒரு ஊழியக்காரர் ஒரு உணர்வுடைய எழுப்புதலுடைய ஊழியக்காரரா இருந்தா അയാളുടെ സഭ എപ്പോഴും ഉണർവിലായിരിക്കും. அவருடைய சபை எப்பொழுதும் எழுப்புதலாகவே இருக்கும். எஸ். ഒരു ദൈവദാസൻ ആരാധിക്കുന്നയാളാണെങ്കിൽ, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நன்றாய் ஆராதிக்கிற நபராக இருந்தால் അയാളുടെ ചർച്ചും ആരാധിക്കുന്ന அவருடைய சபையும் ஆராதிக்கிற சபையாக இருக்கும். ഏറ്റവും വലിയ മാറ്റം സംഭവിക്കേണ്ടത് വിശ്വാസികൾക്കല്ല, നമുക്കാണ്. பெரிய மாற்றம் வர வேண்டியது விசுவாசிகளுக்கு அல்ல, ஊழியக்காரர்களாகி நமக்கு தான். ഇനി ചിലർക്ക് ഇതിനകത്ത് ആർക്കെങ്കിലും ചിന്ത ഉണ്ടാവുമെന്ന് എനിക്കറിയത്തില്ല. ஒருவேளை நீ யாராவது இதுல வித்தியாசமா நினைக்கிறேங்கன்னு தெரியல. ഞാനൊരു ക്രൈസ്തവ കുടുംബത്തിൽ ജനിച്ച ആളല്ല. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த நபர் அல்ல. ഞാൻ ശ്രീദേവിയുടെയും മോഹനന്റെയും മകനായിട്ട് ജനിച്ച ആളാണ്. ஸ்ரீதேவி மோகனன் என்று சொல்லக்கூடிய தம்பதியருக்கு பிறந்த மகன். എനിക്കിതുമായിട്ടൊരു ബന്ധമില്ലായിരുന്നു. எனக்கு இந்த கிறிஸ்தவத்தை குறித்து எந்த தொடர்புமே இல்லை. പക്ഷെ എൻ്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് ലഭിച്ച ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹമാണ് ക്രിസ്തു. ஆனால் என் வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று நான் பெற்றுக்கொண்டேன், அதுதான் இயேசு. എൻ്റെ ജീവിതത്തിൻ്റെ ചരിത്രത്തെ തിരിച്ചതാണ് ഈ ക്രിസ്തു. என்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றினவர் தான் இயேசு கிறிஸ்து. 10 വർഷമായി ഒരു 300-ലധികം പേരുടെ പാസ്റ്ററാണ് ഞാൻ. 10 ஆண்டுகளுக்கு மேலாக 300க்கு அதிகமான விசுவாசிகளுக்கு நான் போதகராக இருக்கிறேன். എൻ്റെ കൂടെ 12 പാസ്റ്റേഴ്സുണ്ട്. என் கூட 12 போதகர்கள் இருக்கிறாங்க. 3-ലധികം വിമൻസ് പാസ്റ്റേഴ്സ് ഉണ്ട്. 3க்கு அதிகமான பெண் ஊழியக்காரர்கள் உண்டு. എൻ്റെ മിനിസ്ട്രിയിലെ
ഏറ്റവും പ്രായം കൂടിയ പാസ്റ്റർ ഞാനാണ്. என் ஊழியத்தில் ரொம்ப அதிகமான வயசு கூடின ஆளு நான் தான். ഞാനൊരു തലമുറയുടെ ശുശ്രൂഷകനാണ്. நான் ஒரு தலைமுறை ஊழியக்காரர். നമ്മുടെ മേലെ എല്ലാം വിളിയുണ്ട്. நம்ம எல்லார் மேலேயும் அழைப்பு இருக்கு. അത് വ്യത്യസ്തമാണ്. அது வித்தியாசமான அழைப்பு. ഇവിടെ ഇരിക്കുന്ന ആർക്കും ആരെയും പോലെ ആകാൻ കഴിയില്ല. இங்க இருக்கிற யாரும் இன்னொரு நபரை போல மாறவே முடியாது. നമ്മളൊക്കെ ആഗ്രഹിക്കുന്നു എനിക്ക് അങ്ങനെ ആകണം, എനിക്ക് ഇവരെ പോലെ. നിങ്ങൾ ഒരാളെ പോലും ആകത്തില്ല. ஆமா, அவரை மாதிரி ஆயிரணும் இவரை மாதிரி ஆயிரணும் விரும்பலாம், அவங்கள மாதிரி நம்ம ஆகவே முடியாது. നിങ്ങളെ ദൈവം വിളിച്ചപ്പോൾ ദൈവം നമ്മുടെ മേൽ ഇട്ട ഒരു പദ്ധതിയുണ്ട്. தேவன் உங்களை அழைத்த போது உங்கள் மேல் வைத்த ஒரு திட்டம் உண்டு. അതുപോലെ വേറൊരാളുടെ മേൽ ദൈവം വച്ചിട്ടില്ല. அதே திட்டத்தை இன்னொரு நபர் மேல அவர் வைக்கல. പക്ഷെ പലപ്പോഴും നമ്മുടെ മേൽ കിടക്കുന്ന കോളിംഗ് നമ്മൾ അറിയുന്നില്ല. ஆனா அநேக நேரங்கள்ல நமக்குள்ள கிடக்கிற அழைப்பை நாம் புரிந்து கொள்வதில்லை. അവരെ ദൈവം ഉപയോഗിച്ചു, அவர் ஆண்டவர் பயன்படுத்துறாரு, ഇവരെ ദൈവം ഉപയോഗിച്ചു, இவர் ஆண்டவர் பயன்படுத்துறாரு, അവർ അത്ഭുതമായി, அவங்க அற்புத சாட்சி അവർ ഇങ്ങനെയായി, அவர் இப்படி ஆயிட்டாரு, ഞാൻ മാത്രം ഒന്നും ആയില്ല. நான் மட்டும்தான் இன்னும் ஒன்னும் ஆகல சொல்லக்கூடாது. ഒരു പദ്ധതിയില്ലാതെ ദൈവം ആരെയും വിളിക്കുന്നില്ല. ഒരു திட்டம் இல்லாம தேவன் யாரையுமே அழைப்பதில்லை. ദൈവം വിളിച്ചിട്ടല്ല പദ്ധതി ഉണ്ടാക്കുന്നത്, പദ്ധതി ഉണ്ടാക്കിയിട്ടാണ് വിളിക്കുന്നത്. தேவன் அழைத்த பிற்பாடு திட்டத்தை கொடுக்கிறவர் இல்ல, திட்டத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு தான் அழைத்திருக்கிறார். ആരാണോ ദൈവ പദ്ധതിയോട് ഏറ്റവും കൂടുതൽ ചേർന്ന് നിൽക്കുന്നത് അവർ അധികമായി ഉപയോഗിക്കപ്പെടും. தேவனுடைய திட்டத்தோடு கூட யார் அதிகமாக இணைகிறார்களோ அவர்கள் தான் பயன்படுகிறார்கள். ദൈവം എൻ്റെ മേൽ ഇട്ടിരിക്കുന്ന ഒരു മാൻഡിൽ, அதாவது தேவன் என் மேல போட்டிருக்கிற ஒரு ஆலோசனை, ஒரு திட்டம், തലമുറകളെ പിടിച്ചെടുക്കുക, தலைமுறைகளை നമ്മെ ஆதாயப்படுத்த வேண்டும். എൻ്റെ കൂടെ ഇന്ന് എത്ര 3 പേരുണ്ട്. என்னோட கூட 3 பேர் இருக்காங்க. ഇവരെല്ലാം ഞങ്ങളുടെ മിനിസ്ട്രിയിലെ ഓരോ ശുശ്രൂഷ. இவங்க எல்லாம் எங்க ஊழியத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்க. ഒരാളെ കൈയടിച്ചു. ஆமென். താങ്ക് യു, താങ്ക് യു. நன்றி நன்றி. 80% വിശ്വാസികളും ചെറുപ്പക്കാരാണ്. சபையில் 80% விசுவாசிகள் இளைஞர்கள். എല്ലാ ചർച്ചിലും മാതാപിതാക്കൾ വന്നിട്ട് മക്കൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. പക്ഷെ എൻ്റെ ചർച്ചിൽ മക്കൾ വന്നിട്ട് മാതാപിതാക്കൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. ஆனா என்னுடைய சபையில பிள்ளைகள் வந்து பெற்றோருக்காக ஜெபிக்கிறார்கள். എന്തോ ദൈവം ഈ തലമുറയിൽ നിങ്ങളെ ഒരു തലമുറയെ പിടിച്ചെടുക്കാൻ ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. ஒருவேளை உங்களை இந்த காலத்துல ஒரு இளம் தலைமுறைகளை ஆதாயப்படுத்த தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് തലമുറകളെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന ഒരു സമയത്താണ് നമ്മൾ നിൽക്കുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு தலைமுறையை எழுப்புகிற காலத்துல நம்ம இருக்கிறோம். ഒരു വശത്ത് പിശാച് ഒരു തലമുറയെ നശിപ്പിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிசாசானவன் ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிறான். അടുത്ത ശുശ്രൂഷ ഏറ്റെടുക്കാൻ തലമുറകളില്ല. அடுத்த தலைமுறை ஊழியத்தை ஏற்றெடுக்கக்கூடியவங்க இல்ல. അടുത്തൊരു ജനറേഷനോട് ചോദിച്ചാൽ അവർ ഈ മിനിസ്ട്രിയൊക്കെ വെറുത്തിരിക്കുകയാണ്. அடுத்த ஒரு தலைமுறை கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க இந்த ஊழியத்தையே வெறுத்திருக்காங்க. ചിലർ എന്നോട് പറയുന്നത് ഇനി എന്തോ പണിക്ക് പോയാലും പാസ്റ്റർ ആകില്ലെന്ന്. சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இனி எந்த வேலைக்கு போனாலும் நான் பாஸ்டரா மட்டும் ஆகவே மாட்டேன். ഇതിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഇങ്ങനെ പറഞ്ഞിരിക്കുന്നത് പാസ്റ്റർമാരുടെ മക്കളാണ്. இதை ரொம்ப அதிகமா சொன்னது யாருன்னா ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகள் தான். അവർക്ക് പറയാൻ ഒരുപാട് കാരണങ്ങളുണ്ട്. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. പക്ഷെ ഞാൻ അഭിഷക്തന്മാരെ നിങ്ങളോട് ഹൃദയം തുറന്ന് സംസാരിക്കട്ടെ. ஆனால் அருமையான ஊழியக்காரர்களே, உங்களிடத்தில் மனம் திறந்து நான் பேசுகிறேன். നമ്മുടെ സഭകൾ, நம்முடைய சபைகள், നമ്മുടെ ശുശ്രൂഷകൾ, நம்முடைய ஊழியங்கள் നിലനിൽക്കണമെങ്കിൽ நிலை நிற்க வேண்டுமானால் തലമുറകൾ എഴുന്നേൽക്കണം. தலைமுறை அடுத்த தலைமுறை எழும்பணும். ஆமென். തമിഴ്നാട്ടിൽ അങ്ങനൊരു വലിയ ചലനം ഉണ്ടാകുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அசைவு உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். യൗവനക്കാർ അഭിഷക്തരാകുന്ന ഒരു സമയം വരികയാണ്. இளம் வாலிபர்கள் வல்லமையுள்ள ஊழியர்களாய் மாறுகிற காலம் இது. എനിക്ക് ഡോക്ടർ ആകണമെന്ന് പറയുന്നതിനേക്കാൾ ധൈര്യത്തോടെ എനിക്ക് അഭിഷക്തനാകണമെന്ന് പറയുന്ന തലമുറകൾ ജനിക്കാൻ പോകുകയാണ്. எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்றதை விட நான் ஒரு வல்லமையான ஊழியக்காரன் ஆகணும் என்று சொல்லுகிற தலைமுறை எழும்ப வேண்டும். അങ്ങനെയുള്ള പ്രാർത്ഥനകൾ ഇതിനകത്ത് ഉയരട്ടെ. அப்படிப்பட்ட ஜெபங்கள் இதற்குள்ளே எழும்பட்டும். കർത്താവ് അത് ചെയ്തു തുടങ്ങാൻ പോവുകയാണ്. கர்த்தர் அதை ஆரம்பிக்க போகிறார். നമ്മുടെ ചർച്ചുകളിൽ, நம்முடைய சபைகளில் തലമുറകളെ ശ്രദ്ധിക്കണം. நம்முடைய தலைமுறைகளை நல்லா கண்காணிக்கணும். ஆமென்.
ഞാനൊരു അനുഭവം കൊണ്ടാണ് നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നത്. என்னுடைய அனுபவத்தின் மூலமா உங்களிடத்துல சொல்லுகிறேன். നമ്മുടെ ചർച്ചിലുള്ള തലമുറകൾക്കും കൂടെ വേണ്ടി നമ്മൾ ശുശ്രൂഷിക്കണം. நம்முடைய சபையில் இருக்கிற அந்த இளம் தலைமுறைகளுக்காகவும் நம்ம பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யணும். അപ്പച്ചനും അമ്മച്ചിക്കും വേണ്ടി മാത്രം പ്രസംഗിച്ച പോരാ. ஆமா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முதியவர்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணினா போதாது. മുമ്പിലിരിക്കുന്ന ആ ചെറുപ്പക്കാരനെ തൊടുന്ന ശുശ്രൂഷകൾ നമുക്കുണ്ടായിരിക്കണം. நம்ம முன்னால் இருக்கிற அந்த இளைஞர்களை தொடக்கூடிய ஒரு ஊழியம் உருவாகணும். അവരെ ഒരു സൺഡേ സ്കൂൾ കൊണ്ട് ഒതുക്കിക്കളയരുത്. அவங்கள ஒரு சிறுவர் பாடத்தின் மூலமா ஒதுக்கிடக்கூடாது. നിങ്ങളുടെ ശുശ്രൂഷയുടെ ഏറ്റവും വലിയ മഹത്വം കൊണ്ടുവരുന്നത് പുറകിലിരിക്കുന്ന അപ്പച്ചനല്ല, മുമ്പിലിരിക്കുന്ന ചെറുപ്പക്കാരനാണ്. உங்க ஊழியத்துல இனி உள்ள காலங்கள்ல முதிர்ந்தவர்கள் ஒன்றும் கொண்டு வர முடியாது. இந்த இளைஞர்கள் நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். നമ്മുടെ ചർച്ചിൽ ഒരു 5 യൗവനക്കാർ എഴുന്നേറ്റാൽ, நம்ம சபையில ஒரு 5 வாலிபர்கள் எழும்பி விட்டால் 500 വിശ്വാസികൾ എഴുന്നേൽക്കുന്നതിന്റെ 500 விசுவாசிகளுக்கு சமம். ഹല്ലേലൂയ. ஆமென். ഓരോ അഭിഷക്തന്മാർക്കും ദൈവം തന്നിരിക്കുന്ന ശുശ്രൂഷ വ്യത്യസ്തമാണ്. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் தந்திருக்கிற ஊழியம் வித்தியாசமானது. അവർ കടന്നു വന്ന പാതകൾ വ്യത്യസ്തമാണ്. அவர்கள் கடந்து வந்த பாதைகள் வித்தியாசமானது. ഇന്നിവിടെ വന്ന എന്നെ നിങ്ങൾക്കറിയാവോ? இன்னைக்கு இங்க வந்திருக்கிற என்ன உங்களுக்கு தெரியுமா? പക്ഷെ ഞാൻ ഇന്ന് ഇവിടെ വരാൻ എടുത്ത ഒരു വലിയ വർഷമുണ്ട്. ஆனா நான் இங்க வர்றதுக்கு எடுக்கப்பட்ட சில நீண்ட வருடங்கள் உண்டு. ഇന്ന് താങ്കളുടെ മുമ്പിൽ ഞാൻ നിൽക്കുന്നതിന് വേണ്ടി ദൈവം എന്നെ ട്രെയിൻ ചെയ്ത ഒരുപാട് വർഷങ്ങളുണ്ട്. இன்னைக்கு நான் உங்க முன்னால நிக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுத்த அநேக வருடங்கள் உண்டு. ഞാൻ കടന്നുപോയ ഒരുപാട് അനുഭവങ്ങളുണ്ട്. நான் கடந்து போன அநேக அனுபவங்கள் உண்டு. അതിവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും ഉണ്ട്. அது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உண்டு. പലരും പല അനുഭവങ്ങളിലും ഇട്ടേച്ചു പോയി. அநேகர் பல அனுபவங்கள் வரும்போது அதை போட்டுட்டு போயிருந்தாங்க. പലരും അവരുടെ പ്രശ്നങ്ങൾ മാറ്റിവെച്ചു. அநேகர் தங்களுடைய பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சுட்டாங்க. അനേകരുടെ മേൽ പ്രശ്നങ്ങൾ വന്നപ്പോൾ അവർ ഇതിനെ വേണ്ടാന്ന് വെച്ചു. அநேகருடைய ஊழியத்துல பிரச்சனை வந்தபோது இந்த ஊழியம் வேண்டாம்னு விட்டுட்டாங்க. പക്ഷെ നമ്മൾ അവിടെയും കർത്താവിനെ മുറുകെ പിടിച്ചു. ஆனா அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டோம். നമ്മൾ വെറുതെ ഇവിടെ എത്തിയവരല്ല. நம்ம சும்மா இங்க வரவில்லை. നമ്മൾ പ്രസംഗിച്ച് ഇവിടെ എത്തിയവരല്ല. நம்ம பிரசங்கம் பண்ணி இங்க வந்தவர்கள் அல்ல. നമ്മുടെ പിറകിൽ ഒരുപാട് വേദനകളുണ്ട്. நம்ம பின்னால் அநேக வேதனைகள் உண்டு. നമ്മുടെ പിറകിൽ ഒരുപാട് അനുഭവങ്ങളുണ്ട്. நம்ம பின்னால் அநேக அனுபவங்கள் உண்டு. അത് ഈ ഭൂമിയിൽ മഹത്വമായി മാറണം. அது இந்த பூமியில மகிமையாய் மாறணும். നമ്മൾ കൊടുത്ത വേദനകൾ, நம்ம பட்ட பாடுகள், வேதனைகள், നമ്മൾ കടന്നു വന്ന അനുഭവങ്ങൾ, நம்ம கடந்து வந்த அனுபவங்கள், അതിനെല്ലാം ഫലം ഉണ്ടാകണം. அதற்கெல்லாம் ஒரு பலன் உண்டாகணும். ഇവിടെ ഇരിക്കുന്ന ഓരോരുത്തർക്കും അനുഭവങ്ങളുണ്ട്. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல அனுபவங்கள் உண்டு. നമ്മൾ കടന്നു പോകുന്ന അനുഭവങ്ങൾ, நாம கடந்து செல்லுகிற அந்த அனுபவங்கள் നമ്മുടെ ശുശ്രൂഷകളാക്കി കർത്താവ് മാറ്റും. ஆமா, நம்ம அதை நம்முடைய ஊழியங்களாக தேவன் மாற்றி விடுவார். ஆமென். നമ്മൾ ആരെയും കുറ്റം പറയരുത്. நம்ம யாரையுமே குறை சொல்ல வேண்டாம். നമ്മൾ കണ്ടത് മാത്രമല്ല ശുശ്രൂഷ. நம்ம கண்ணால காண்கிறவைகள் மட்டுமல்ல ஊழியம். 50 വർഷമായി ശുശ്രൂഷിക്കുന്നവരുണ്ട്. 50 ஆண்டுகளாய் ஊழியம் செய்றவங்க உண்டு. ഞാൻ നിങ്ങളെ ആദരിക്കുന്നു. நான் உங்களை ஆதரிக்கிறேன். ഈ 50 വർഷം നിങ്ങൾ ഈ ശുശ്രൂഷയിൽ നിന്നല്ലോ. இந்த 50 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நீங்க நின்னுட்டீங்களே. ஆமென். എന്നെ സംബന്ധിച്ച് ഈ കാലത്തെ മിനിസ്ട്രിയൊന്നും വലിയ പ്രശ്നങ്ങളില്ല. என்னை பொறுத்தளவு நான் சொன்னேன் அப்படின்னா இந்த காலத்தில் உள்ள ஊழியங்களுக்கு அந்த அளவு பிரச்சனை இல்லை. പക്ഷേ ഒരു 50 വർഷം മുൻപൊക്കെ ശുശ്രൂഷയ്ക്ക് ഇറങ്ങിയവർ, ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாரும் അവർ ഒരുക്കി വച്ച വേദികളിലാണ് ഞങ്ങളെ പോലെയുള്ളവർ കയറി നിന്ന് ശുശ്രൂഷിക്കുന്നത്. அவங்க ஆயத்தப்படுத்தி வச்ச மேடைகள்ல தான் என்னை மாதிரி உள்ள ஊழியக்காரங்க ஏறி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். നമുക്ക് സ്ട്രഗിൾ ഇല്ല, நமக்கு கஷ்டம் இல்லை. പക്ഷെ ഇതിങ്ങനെ ആകാൻ ഒരുപാട് പേർ കഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്. ஆனா இது இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய மூத்த போதகர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. അവരെ നമ്മൾ ആദരിക്കുന്നു. அவர்களை நாம கனம் பண்ணணும். ഒരു പക്ഷെ 50 വർഷമായി നാം ശുശ്രൂഷിക്കുന്നവരായിരിക്കും. ஒருவேளை 50 ஆண்டுகளா நம்ம ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம். 30 വർഷമായി ശുശ്രൂഷിക്കുന്നവരായിരിക്കും. 30 ஆண்டுகளா ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம். പക്ഷെ സ്നേഹത്തോടെ ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ. ஆனால் அன்போடு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். നമ്മൾ കണ്ടതല്ല പരിശുദ്ധാത്മാവ്. நாம பார்ப்பதை அல்ல பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பது. ஆமென். എനിക്കറിയാം ഏറ്റവും കൂടുതൽ പ്രശ്നങ്ങളുള്ളവർ നമ്മളാ. எனக்கு நல்லா தெரியும் நிறைய பிரச்சனை உள்ள ஒரு நபர் அப்படின்னா நம்ம தான். പക്ഷെ നമ്മളെ കണ്ടാൽ ആരും പറയരുത് നമുക്ക് പ്രശ്നമുണ്ട്. ஆனா நம்மளை பார்க்குற யாருமே நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஆமென். ഈ
നമ്മുടെ മുമ്പിൽ വരുന്നവർ ഭയങ്കര പ്രശ്നം പറയാനാ വരുന്നത്. நம்மகிட்ட வாரவங்களே நிறைய பிரச்சனைகளை சொல்லத்தான் வருவாங்க. പക്ഷെ അത് കേൾക്കുമ്പോൾ നമ്മളകത്ത് ചിരി വരും. அதை நம்ம கேட்கும்போது நமக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துடும். അതിനേക്കാളും എത്ര വലിയ പ്രശ്നത്തിലൂടെയാണ് നമ്മൾ പോകുന്നത്. எப்பா இவன் சொல்ற பிரச்சனையை விட எவ்வளோ பிரச்சனைக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கேன். പക്ഷെ എന്നാലും നമ്മൾ ആ വ്യക്തിയുടെ മുഖത്ത് നോക്കി നിങ്ങളെ ദൈവം വിടിവിക്കും. ஆனாலும் நம்ம சிரித்த முகத்தோட அவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவர் உங்களை நிச்சயமா விடுவிப்பார். അവർ നമ്മളെ നോക്കും, அவர்கள் நம்மளை பார்ப்பாங்க. പല വിടുതലും ജനത്തിന് വരുന്നത് നമ്മുടെ മുഖത്ത് വെളിപ്പെടുന്ന അവിശ്വാസത്തിന്റെ ധൈര്യമാണ്. அநேக விடுதல் எப்படி வருது அப்படின்னா, ஜனங்கள் நம்முடைய முகத்துல பார்க்குற அந்த விசுவாசம் நிறைந்த தைரியம், அதுல தான் விடுதலையே வருது. നമ്മുടെ ഫേസിൽ ഒരാൾ നോക്കിയാൽ അയാൾക്ക് സമാധാനം ഉണ്ടാകും. நம்ம முகத்துல ஒரு ஆள் பார்த்தாலே அவருக்கு சமாதானம் உண்டாகும். അല്ലാതെ നമ്മളെ കാണുമ്പോൾ സമാധാനം പോകരുത്. அப்படி இல்லை, நம்மளை பார்க்கும்போது இருக்கிற சமாதானம் போயிடக்கூடாது. ஆமென் അമ്മേ ஆமென். കടല് കണ്ടിട്ടുള്ളവരാണ് നമ്മളെല്ലാവരും. நம்ம எல்லாருமே கடல் பார்த்துருக்கிறோம். ഇനി എന്നെ ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണം. இனி என்னை கவனமா கேளுங்க. വാസ്തവത്തിൽ നമ്മൾ കടല് കണ്ടിട്ടുണ്ടോ? உண்மையாகவே நம்ம கடலை பார்த்துருக்கோமா? അപ്പൊ ചിലർ പറയും യെസ് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. ஆமா நான் பார்த்துருக்கேன். ഞാൻ ഒരിക്കൽ കൂടെ ചോദിക്കുകയാണ്, நான் மறுபடியும் கேட்கிறேன், നിങ്ങൾ കടല് കണ്ടോ? நீங்க கடல் கண்டிருக்கிறீர்களா? വണ്ടർഫുൾ, அருமை அருமை. നിങ്ങൾ കടൽ കണ്ടില്ല. நீங்க யாரும் கடலை பார்க்கல, ഞാനും കണ്ടിട്ടില്ല. நானும் பார்க்கல. നമ്മൾ കണ്ടത് കടൽ തീരമാണ്. நம்ம பார்த்தது கடற்கரையத்தான் பார்த்துருக்கோம். எஸ். ഒരു തിരമാല അതിന്റെ ഹൈറ്റ് ഒന്ന് ഉയർന്നാൽ നമ്മൾ പുറകിലോട്ട് ഓടും. ஒரு அலை அப்படியே உயரமா வந்துச்சுன்னா பின்னாலே ஓடிடுவோம். ചില തിരമാല വരുമ്പോൾ നമ്മൾ കാല് നനയ്ക്കും. சில அலைகள் சின்னதா வரும்போது கால் அதில் கொடுத்து நினைக்கிறோம். പക്ഷെ നമ്മൾ എന്താ പറഞ്ഞെന്നറിയോ? ஆனா நம்ம என்ன சொன்னோம் தெரியுமா? നമ്മൾ കടല് കണ്ടെന്നാണ്. நம்ம கடல் கண்டோம், கடலை பார்த்தோம்னு சொல்றோம். നിങ്ങൾക്ക് കടലിന്റെ ആഴം അറിയാമോ? உங்களுக்கு கடலுடைய ஆழம் தெரியுமா? കടലിനകത്ത് ഏതൊക്കെ തരത്തിലുള്ള മത്സ്യങ്ങളും ജീവികളും ഉണ്ടെന്നറിയാമോ? கடலுக்கு உள்ள எப்படிப்பட்ட ஜீவராசிகள் உயிரினங்கள் உண்டு உங்களுக்கு தெரியுமா? നമ്മൾ തീരത്തുകൂടെ നടന്നു, நம்ம കരയോരമാவே നടக்கிறோம். പിന്നെ ഇറങ്ങി കുളിച്ചു. ஒருவேளை இறங்கி அப்படியே குளிக்கிறோம். ഇത്രേ നമ്മൾ കണ്ടിട്ടുള്ളൂ. இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம். പക്ഷെ കടല് കണ്ടോന്ന് ചോദിച്ചാൽ നമ്മൾ ആദ്യം കൈയുയർത്തി പറയും ഞാൻ കാണാത്ത കടലില്ലെന്ന്. ஆமா, கடலை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் நான் பார்க்காத கடலா அப்படின்னு சொல்லுவோம். ഇതുപോലെയാണ് സ്പിരിച്വൽ ലൈഫ്. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. നമ്മൾ ഏതോ തീരം കണ്ടിട്ട് പറയാണ് ഇനി ഞാൻ കാണാത്ത ഒരു ആത്മീയത ഇല്ല. நம்ம ஏதோ ஒரு சின்ன கரை ஓரத்தை பார்த்துட்டு நான் பார்க்காத ஆவிக்குரிய அனுபவமே இல்லைன்னு அடிச்சு விடுறோம். അഭിഷേകം, அபிஷேகம், ഇനി ഞാൻ അറിയാത്ത എന്തോ അഭിഷേകം. அப்பா நான் இனி அறிந்து கொள்ள முடியாத அபிஷேகம் எது இருக்கு? പരിശുദ്ധാത്മാവ്. பரிசுத்த ஆவி. എനിക്കറിയാത്ത ഏത് പരിശുദ്ധാത്മാവ്? எனக்கு அறியாத எந்த பரிசுத்த ஆவி? ശുശ്രൂഷ. ஊழியம். ഞാൻ കാണാത്ത എന്ത് ശുശ്രൂഷ? நான் பார்க்காத என்ன ஊழியம் இருக்கு? ഞാനും നിങ്ങളും കാണാത്ത ശുശ്രൂഷ ഉണ്ട്. நானும் நீங்களும் காணாத ஊழியங்கள் உண்டு. ഞാനും നിങ്ങളും ഇതുവരെ കണ്ടിട്ടില്ലാത്ത പരിശുദ്ധാത്മാവിന്റെ ആഴങ്ങളുണ്ട്. நீங்களும் நானும் இதுவரை கண்டிராத ஆவியானவரின் ஆழங்கள் உண்டு. ഇത് മുട്ടോളമല്ല, இது சோத்திர சோத்திரம் முட்டளவு அல்ல, ഇത് അരയോളമല്ല, இடுப்பளவு அல்ல. ഇതിന് അതിശക്തമായ ആഴമേറിയ ദൈവിക തലങ്ങളുണ്ട്. இதுக்கு அதிவல்லமையான ஆழம் நிறைந்த இடங்கள் உண்டு. ഇത് ആരാഗ്രഹിക്കുന്നുവോ இதை யார் விரும்புகிறார்களோ അവരെ ആത്മാവ് എടുത്തുകൊണ്ട് പോകും. அவர்களை ആவியானவர் எடுத்துக்கொண்டு போவார். അഭിഷക്തന്മാരോടും അഭിഷക്തന്മാരോടും ഞാൻ പ്രവചിക്കുന്നു. வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறேன், തമിഴ്നാട് ഇതുവരെ കാണാത്ത ആത്മതലങ്ങൾ തുറക്കപ്പെടട്ടെ. ஓ தமிழ்நாட்டில் இதுவரை கண்டிராத ஒரு ஆவிக்குரிய ஆழத்தில் எழுப்புதல் உண்டாகும். ഇന്ത്യ ഇതുവരെ കണ്ടിട്ടില്ലാത്ത പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശുശ്രൂഷ ഇന്ത്യ കാണട്ടെ. இந்தியா இதுவரை கண்டிராத பரிசுத்தாவின் ஊழியத்தை இந்தியா காணட்டும். അതിനുവേണ്ടി ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചവർ നമ്മളാണ്. அதற்காக தேவன் எழுப்பின பாத்திரங்கள் நாமே. ഒതുങ്ങി കൊടുക്കരുത്, ஓ ரபலப ஷதர, ഒതുങ്ങി കൊടുക്കരുത്. அதுக்காக ஒதுங்கி போயிராதீங்க. തീർന്നു എന്ന് പറയരുത്. முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடாது. തുടങ്ങാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. ஆரம்பிக்க போகிறதா உண்டு. തുടങ്ങാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. ஆரம்பிக்க போகுது. നിന്റെ മിനിസ്ട്രി ആരംഭിക്കാൻ പോകുന്നത്. ஊழியம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. முடியல முடியல முடிஞ்சிட்டு சொல்லாத. ഒന്നും അവസാനിച്ചിട്ടില്ല. ஒண்ணும் முடியல ஊழியக்காரனே, இன்னும் முடியல. ചിലര് പറയും ഇനി ഞങ്ങളുടെ കാലം കഴിഞ്ഞു. சிலர் சொல்றீங்க எங்க காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. നിങ്ങൾ ഭൂമിയിലുണ്ടോ? நீங்க பூமியில் இருக்கீங்களா? നിങ്ങളുടെ കാലം കഴിഞ്ഞിട്ടില്ല. நீங்க இருக்கிறது வரைக்கும் உங்க காலம் முடியல. ഇല്ല இல்ல ഇല്ല. இல்லை.
നമ്മൾ ഇന്നുവരെ അനുഭവിച്ചിട്ടില്ലാത്ത ദൈവതലങ്ങളുണ്ട്. நம்ம இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திராத ஆவிக்குரிய மண்டலங்கள் உண்டு. ചിലപ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാകത്തില്ല. ஒருவேளை அது நமக்கு புரியாது. അതുകൊണ്ട് ഒരിക്കലും അത് ഇല്ല എന്ന് പറയരുത്. அதனால ஒருபோதும் அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. എനിക്ക് മനസ്സിലായില്ല, எனக்கு அது புரியல. പക്ഷേ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണം. ஆனா அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். കർത്താവേ, ஆண்டவரே, ഇത് സത്യമാണെങ്കിൽ இது உண்மை என்றால் എനിക്കിത് തുറന്നു തരണം. எனக்கு அதை திறந்து தர வேண்டும். ഒറ്റ സ്റ്റെപ്പിൽ നോ പറയരുത്. ஒரே ஸ்டெப்ல இல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ഞാൻ വിശ്വാസികളോടല്ല സംസാരിക്കുന്നത്. நான் விசுவாசிகளிடத்துல பிரசங்கம் பண்ணல. ദൈവം തന്റെ ആത്മതലം തുറക്കുമ്പോൾ, தேவன் தம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களை திறக்கும்போது, ഞാൻ ഒരു പക്ഷേ കണ്ടിട്ടില്ലായിരിക്കാം, ஒருவேளை இதுவரை நான் அதை காணாததா இருக்கலாம், ഞാൻ நான் അനുഭവിച്ചിട്ടില്ലായിരിക്കാം, அதை அனுபவிக்காத ஒன்றாக இருக்கலாம். ഉടനെ ചാടി നോ പറയരുത്. உடனே குதித்து எழும்பி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ദൈവം ഒരു കാര്യം അടച്ചു കളഞ്ഞാൽ, தேவன் ஒரு வாசலை அடைத்து விட்டால் திறக்கவே முடியாது. ചിലരുടെ ശുശ്രൂഷകൾ അടഞ്ഞുപോയത് പിശാച് കാരണമല്ല. சிலருடைய ஊழியம் அடைபட்டு போனது பிசாசு காரணம் அல்ல, നിന്റെ അധരം കാരണമാണ്. உன்னுடைய வாய் தான் அதுக்கு காரணம். ഒരുപാട് അഭിഷക്തന്മാരോട് ഞാൻ സംസാരിച്ചപ്പോൾ, நிறைய ஊழியக்காரங்கிட்ட நான் பேசும்போது എൻ്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് മനസ്സിലായത്, என் வாழ்க்கையில நான் புரிந்து கொண்டேன், അവരുടെ അധരം കൊണ്ട് അടഞ്ഞു പോയത് அவங்க வாயினாலே தான் எல்லாம் அடைஞ்சு போச்சு. ഇന്ന് തുറക്കപ്പെടാൻ വേണ്ടി இன்றைக்கு திறக்கப்படுவதற்காக ഒരുപാട് കോൺഫറൻസിൽ പോയി നിൽക്കുകയാണ്. நிறைய எழுப்புதல் ஊழியர் கூட்டத்தில் போய் நிக்கிறாங்க. പാസ്റ്റർമാർ ഒന്ന് തലയിൽ കൈവയ്ക്കാൻ വേണ്ടി നിൽക്കുകയാണ്. ஏதாவது ஒரு ஊழியக்காரன் தலைமையில கை வைக்க மாட்டாங்களான்னு நிக்கிறாங்க. പക്ഷെ തുറക്കപ്പെടുന്നില്ല. ஆனா திறக்குதே இல்லை. ആ ദൈവ സാന്നിധ്യം ഇപ്പോൾ അനുഭവിക്കാൻ കഴിയുന്നില്ല. அந்த பழைய தேவ பிரசன்னத்தை இப்ப அனுபவிக்க முடியல. ദൈവ ശബ്ദം കേൾക്കുന്നില്ല. அந்த முன்பு கேட்டது மாதிரி தேவ சத்தம் கேட்க முடியல. ദർശനം കാണുന്നില്ല. தரிசனத்தை காண முடியல. സ്വപ്നങ്ങൾ തുറക്കുന്നില്ല. சொப்பனங்கள் திறக்கப்படல. അതിന്റെ പ്രധാനപ്പെട്ട കാരണം, அதனுடைய பிரதான காரணம், എവിടെയോ നമ്മുടെ നാവ്, எங்கேயோ நம்முடைய நாவு. അഭിഷക്തന്മാരെ, ஊழியர்களே, നമ്മുടെ അധരത്തെ സൂക്ഷിക്കുക. நம்முடைய நாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். ഒരു കാര്യം എനിക്ക് മനസ്സിലായില്ലെങ്കിൽ, ஒரு காரியம் எனக்கு புரியலனா പ്രാർത്ഥിക്കുക, ஜெபிக்கணும். ഇത് ദൈവികമാണെങ്കിൽ, இது தெய்வீகமான காரியம் என்றால் എനിക്ക് തുറന്നു കിട്ടും, எனக்கு திறந்து கிடைக்கும் கண்டிப்பா. ഒരിക്കലും നമ്മുടെ ചെറിയ അറിവ് കൊണ്ട് ഒരു കാര്യത്തെ ബ്ലോക്ക് ചെയ്ത് കളയും. நம்முடைய இந்த சின்ன அறிவை வச்சு தேவனுடைய அந்த பெரிய காரியத்தை அடைச்சிடக்கூடாது. കാരണം നമ്മുടെ ബുദ്ധിക്കകത്തിരിക്കുന്ന ആളല്ല സർവശക്തനായ ஏன் அப்படின்னா நம்முடைய புத்திக்குள் அடங்கி போகிறவர் அல்ல வல்லமையுள்ள தேவன். ആമേൻ. ആമേൻ. ഞാൻ ജനിച്ച സ്ഥലം നിങ്ങൾക്ക് പറഞ്ഞാൽ അറിയുമെന്ന് എനിക്കറിയത്തില്ല. എൻ്റെ സ്ഥലത്തിൻ്റെ പേര് വെടിവച്ചാൻ കോവിൽ എന്നാണ്. அதாவது ஒரு பிறந்த ஊர் வெடி வச்ச கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. അന്ന് അവിടെ പള്ളികളില്ല, அங்க ஆலயங்கள் கிடையாது. പാസ്റ്റർമാരെ എൻ്റെ നാട്ടിൽ ഞാൻ കണ്ടിട്ടില്ല. ஆமா, ஊழியக்காரங்களை என் ஊர்ல பார்த்ததே இல்லை. പിന്നെ ആരൊക്കെ വന്നിട്ടുണ്ട്, പക്ഷെ അവരെല്ലാം പോസ്റ്റർ ആയിട്ടുണ്ട്. யாரெல்லாமோ வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு பெரிய நோட்டீஸாக தான் இருந்திருக்காங்க. ഈ എൻ്റെ നാട്ടിലൊരു വലിയ അമ്പലമുണ്ട്. என் ஊர்ல ஒரு பெரிய இந்து கோயில் உண்டு. അത് ഈ ട്രിവാൻഡ്രം ടു നാഗർകോവിൽ എന്ന ആ പ്രധാന റോഡിൻ്റെ സൈഡാണ്. ഞാൻ പറയുന്നത് ട്രിവാൻഡ്രത്തിൽ നിന്ന് ഒരു 8-9-10 കിലോമീറ്റർ കഴിയുമ്പോൾ നിങ്ങൾ ട്രിവാൻഡ്രം ടു നാഗർകോവിൽ വന്നാൽ നിങ്ങൾക്ക് ഈ സ്ഥലം വഴിയെ കടന്നു പോകാൻ കഴിയും. திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் வழியே வந்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் வந்தால் அந்த வழியிலே அந்த பெரிய கோயில் இருக்குது. அதை தாண்டி வரதை பார்க்க முடியும். അവിടെ ആ റോഡ് സൈഡിൽ ഒരു അമ്പലമുണ്ട്. அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு கோயில் இருக்கு. എപ്പോഴും ഇങ്ങനെ വെടി പൊട്ടിക്കൊണ്ടിരിക്കും. எப்பவுமே அதில் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ഇപ്പൊ പിന്നെ വെടി കുറഞ്ഞിട്ടുണ്ട്. இப்போ அதில் வெடி குறைஞ்சிருக்கு. പണ്ട് അങ്ങനല്ല, முந்தைய அப்படி கிடையாது. മിനിറ്റുകൾ വെടി പൊട്ടിക്കൊണ്ടിരിക്കും. நம்ம தொடர்ந்து வெடி அதில் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். പക്ഷെ ഇപ്പൊ അത് കുറഞ്ഞു. இப்போ அது குறைஞ்சிட்டு. അതെന്റെ ജന്മനാടാണ്. அது என்னுடைய பிறந்த ஊர். എനിക്ക് ഈ ക്രിസ്ത്യാനിറ്റി ഒന്നും അറിയത്തില്ല. எனக்கு கிறிஸ்தவம்னாலே என்னன்னே தெரியாது. ഞാനൊരു ഒരു ഒരു സമ്പന്ന കുടുംബത്തിൽ ജനിച്ച ആളാണ്. நல்ல செழிப்பான பெரிய குடும்பத்தில் பிறந்த நபர். എൻ്റെ അപ്പൻ നല്ല ഒരു ബിസിനസ്സുകാരനാണ്. என்னுடைய அப்பா ஒரு பெரிய நல்ல வியாபாரி. ഞാൻ എൻ്റെ അമ്മയുടെ ഉദരത്തിൽ ഉരുവാകുമ്പോൾ, நான் என்னுடைய தாயின் கற்பத்திலே உருவாகும் போது എൻ്റെ അച്ഛൻ ഒരു തീരുമാനം പറഞ്ഞു. என் தகப்பன் ஒரு தீர்மானம் எடுத்தாரு. എനിക്ക് ജനിക്കുന്ന ഒന്നാമത്തെ കുഞ്ഞിന്, எனக்கு பிறக்கிற முதலாவது குழந்தைக்கு ഞാനൊരു പുതിയ വീട് വെച്ചു കൊടുക്കും. ஒரு புதிய வீடு கட்டி கொடுப்பேன். നല്ല അച്ഛനല്ലേ? நல்ல தகப்பன் தானே.
ചിരിക്കേണ്ട സമയത്ത് ചിരിക്കണം. சிரிக்கிற டைமில் நல்லா சிரிங்க. ഇത് ഒരു എക്സ്പ്രഷനും ഇല്ല, ஒரு பிரச்சனையும் இல்லை. ഇതാണ് ഈ പാസ്റ്റർമാരുടെ ഏറ്റവും വലിയ കുഴപ്പം. ஆமாம், எதையுமே யோசிக்காமல் அப்படியே உட்காந்துருக்குது. இதுதான் ஊழியக்காரனுடைய பெரிய பிரச்சனை. ചിരിക്കൂല, சிரிக்கிறது கிடையாது, സന്തോഷിക്കൂല, சந்தோஷப்படுறது இல்லை, എപ്പോഴും ഒരു ഫിഗറാണ്. எப்படி ஒரே ஒரு பார்வை அப்படி உண்டக்கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்குது, ஒரு இருப்பு. ഫിഗർ വീട്. அதை அப்படியே கட்டி இருக்கிற அனுபவத்தை விட்டுருங்க. നമ്മൾ വീട്ടിലൊന്ന് നന്നായിട്ട് പൊട്ടിച്ചിരിച്ചാൽ, நம்ம வீட்டில் நல்லா வாய் திறந்து சிரிச்சோம்னா നമ്മുടെ വീട്ടിലെ പ്രശ്നം മാറിപ്പോകും. நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் தன்னாலே ஓடிடும். നമ്മളെ വിചാരം നമ്മൾ എപ്പോഴും പ്ലാറ്റ്ഫോമിൽ എന്നാ. நம்ம என்ன நினைக்கிறோம், எப்பவும் நான் வந்து புல்பிட்டில் பலிபடத்திலே நிற்கிறேன், பிடிச்சு நிற்க. ഭാര്യ ചായയും കൊണ്ട് വരുമ്പോഴും மனைவி டீ கொண்டு வரும்போதும் അവിടെ വയ്ക്കും, அங்கே வச்சுட்டு போ. പിള്ളേർ അടുത്ത് വന്ന് പപ്പാതെ വിളിച്ചു വരുമ്പോഴും பிள்ளைங்க அப்பான்னு பக்கத்தில் வரும்போது അവിടെ ഇരിക്കും, அங்கே இரு. ഇതൊക്കെ പറയുമ്പോഴേ എനിക്ക് ഭയമുണ്ട്. இதை சொல்லும்போது எனக்கு பயம் இருக்கு. എന്നാലും ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നോണ്ട് പറയാ, அதனால உங்களை நேசிக்கிறதுனால சொல்லுகிறேன். നമ്മൾ സന്തോഷമായിട്ടിരിക്കണം. நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே பலிபீடத்தில் நிற்கிறது மாதிரி நிற்க கூடாது. നിൽക്കരുത്, അങ്ങനെ നിൽക്കരുത്. அப்படி நிற்கவே கூடாது. ചർച്ചിലെ ഓരോ കാറ്റഗറീസിൽ ഉള്ളവരോട് എങ്ങനെ ഇടപെടണമെന്ന് നമ്മൾ പഠിക്കണം. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிரிவினரான மக்களோடு எப்படி பழகணும், அவங்ககிட்ட எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சுக்கிடணும். ഈ ഒരുപാട് പാസ്റ്റർമാരുടെ മക്കൾ എൻ്റെ ചർച്ചിലെ ബിലീവേഴ്സാണ്. நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் என் சபையில் விசுவாசிகளாக இருக்காங்க. അവരുടെ പപ്പായും അമ്മയും അനുവദിച്ചിട്ട് അവർ ഇവിടുത്തെ മെമ്പർഷിപ്പ് എടുത്തിരിക്കുകയാണ്. அவங்க அப்பாவும் அம்மாவும் அனுமதிச்சு தான் அவங்க இங்கே வந்து மெம்பர்ஷிப் எடுத்து இருக்காங்க. അവിടുത്തെ പാസ്റ്റർ എന്നെ വിളിച്ചു പറയും, அந்த பாஸ்டர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவார், ഇവിടെ നിന്നാൽ അവൻ എന്തായാലും നശിച്ചു പോകും, இங்கே நின்னா என் கூட நின்னா எப்படியாவது உருப்படாமல் போயிடுவான், പിന്നെ പാസ്റ്റർ കൂടെ നിൽക്കട്ടെ. சரி பாஸ்டர் கூடயாவது வந்து உருப்படட்டும். അവരെല്ലാം എന്നോട് പറഞ്ഞ കുറേ കാര്യങ്ങളുണ്ട്. அவங்க எல்லாம் என்கிட்ட சொன்ன நிறைய காரியம் இருக்கு. അവർക്കൊരു കാര്യം തുറന്ന് സംസാരിക്കാൻ ഒരാളില്ല. ஏன் அப்படின்னா உண்மையாகவே மனம் திறந்து அவங்க பேசுறதுக்கு ஒரு நபர் அவங்களுக்கு இல்லை. ഒരു ചെറുപ്പക്കാരൻ വന്ന് ഒരു കാര്യം പാസ്റ്ററോട് പറഞ്ഞാൽ നമ്മൾ അടുത്ത സെക്കൻഡിൽ പോ പിശാചേ എന്നാണ് പറയുന്നത്. அவன் ஒரு வாலிபன் ஒரு ஊழியக்காரங்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை அவங்ககிட்ட சொன்னா, போ பிசாசே, அப்படிதான் ஊழியக்காரன் சொல்றான். നമുക്കിത് പറയാനേ അറിയാം, நமக்கு இது மட்டும்தான் சொல்ல தெரியும். നമുക്ക് അവനോടൊരു നല്ല രണ്ട് വാക്ക് സംസാരിക്കാൻ നമുക്കറിയില്ല. நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு அருமையா நல்ல ரெண்டு வார்த்தை சொல்ல தெரியலையே. ഒരു പക്ഷേ ആ ചെറുപ്പക്കാരനെ നമ്മൾ കേൾക്കാനിരുന്നിരുന്നെങ്കിൽ, ஒருவேளை அவன் சொல்ற காரியங்களை கேட்கணுன்ற மனசில் நம்ம இருந்திருந்தா, അവൻ ഇന്ന് നിങ്ങളുടെ ചർച്ചിൽ ഉണ്ടാകുമായിരുന്നു. அவன் இன்னைக்கு உங்க சபையில இருந்திருப்பான். ഇനി ഏതെങ്കിലും ഒരു പെൺകൊച്ചു വന്നിട്ട് ஏதாவது ஒரு வாலிபிள்ளை வந்து പാസ്റ്റർ വൈഫിനോട് പറയുക, பாஸ்டருடைய மனைவி பார்த்து சொல்றா, എനിക്ക് കോളേജിൽ ഒരു പ്രേമമുണ്ട്, எனக்கு காலேஜில் ஒரு காதல் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, ഞാനിപ്പോൾ ഭയങ്കര ടെൻഷനിലാണ്, அதனால இப்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், എനിക്ക് എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിയില്ല. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ഈ കൊച്ചിത് പറഞ്ഞേച്ച് വീട്ടിലെത്തുന്നതിന് മുമ്പ്, இவ இதை சொல்லிட்டு வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி ആ ജില്ല മുഴുവൻ അറിയും. அந்த அம்மா அந்த மாவட்டம் முழுவதும் அறிவிச்சிருவாங்க, சோழியை முடிச்சிருவாங்க. ഞാൻ പറയുന്ന സത്യം, நான் சொல்றது உண்மை. നമ്മൾ ജോലിക്കാരല്ല, நம்ம வந்து கூலிக்கு வேலை பார்க்கறவங்க அல்ல, നമ്മൾ യേശുവിന്റെ പ്രതിപുരുഷരാണ്. நாம் இயேசுவுக்கு பதிலாய் நிற்கக்கூடியவர்கள். നിങ്ങളുടെ മുമ്പിൽ വരുന്ന വിശ്വാസ സമൂഹങ്ങൾ യേശുവിനെ എങ്ങനെ കാണുന്നു അങ്ങനെ നമ്മളെ കാണുന്നത്. உங்க முன்னால வருகிற அந்த விசுவாச சமூகத்தினர் இயேசுவை எப்படி பார்க்கறாங்களோ அதே போலதான் உங்களை என்னையும் பார்க்கறாங்க. നമ്മൾ സാധാരണ മനുഷ്യരാകരുത്. நம்ம சாதாரண மனுஷன மாதிரி ஆயிரவே கூடாது. ആമേൻ. ലോകത്തിൽ ആരെ വിശ്വസിക്കാൻ കഴിഞ്ഞില്ലെങ്കിലും ഒരാൾ പറയണം, എനിക്ക് എൻ്റെ പാസ്റ്ററിനെയും എൻ്റെ പാസ്റ്ററിൻ്റെ വൈഫിനെയും വിശ്വസിക്കാൻ കഴിയും. உலகத்தில் ஒரு நபர் வந்து யாரையுமே நம்ப முடியல அப்படின்னாலும் அந்த நபர் சொல்லணும், நான் என் பாஸ்டரையும் என் பாஸ்டர்மாவையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லணும். ஆமென். ഒരു വിശ്വാസിയുടെ കുറ്റം മറ്റൊരു വിശ്വാസിയോട് പറഞ്ഞ് അവന്റെ പ്രീതി സമ്പാദിക്കാൻ നിൽക്കരുത്. ஒரு விசுவாசியுடைய குறைய இன்னொரு விசுவாசிகிட்ட சொல்லி அவங்ககிட்ட அன்பை சம்பாதிக்க முயற்சி பண்ணக்கூடாது. നമ്മുടെ ശുശ്രൂഷ ഫലം ഉണ്ടാകത്തില്ല. நம்ம ஊழியத்தில் ஒரு பலனும் இருக்காது. ചേർന്നൊരു ഹാലല് சேர்ந்து ஒரு சொல்லுங்க. അപ്പോൾ എനിക്ക് എൻ്റെ അമ്മ എന്നെ പ്രസവിച്ചിട്ട് എൻ്റെ അമ്മ എൻ്റെ
നാട്ടിൽ വരുമ്പോൾ പുതിയൊരു വീട്ടിലോട്ടാണ് എൻ്റെ അച്ഛൻ ഞങ്ങളെ സ്വീകരിച്ചത്. என்னை என் தாயார் பெற்றெடுத்து என் தாயார் வீட்டிலேருந்து எங்கள் ஊருக்கு நான் வரும்போது எங்கள் அப்பா எனக்காக கட்டின அந்த புதிய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் போனோம். നാട്ടുകാരിങ്ങനെ പറഞ്ഞു കാണും, ஊரில் உள்ளவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, ജനിക്കുന്നെങ്കിൽ ഇങ്ങനെ ജനിക്കണം. பிறந்தா இப்படி தான் ஏன் பிறக்கணும். പക്ഷെ നിങ്ങൾക്കൊരു സത്യം അറിയാമല്ലോ, ഒരു ഹൈന്ദവ സംസ്കാരത്തിൽ ഒരാൾ ജനിക്കുമ്പോൾ അവൻ്റെ കൂടെ ഒരു ബുക്കും കൂടെ ജനിക്കും. பாருங்க, அந்த இந்து சமுதாயத்தில் ஒருத்தன் பிறக்கணும் அப்படின்னா அவங்க கூடத்தில் ஒரு சின்ன புக்கும் சேர்ந்து பிறந்துடும். അതിൻ്റെ പേര് ജാതകമെന്ന. ஜாதக புஸ்தகம். ഞാൻ ചോദിച്ചിട്ടല്ല, நான் கேட்டது கேட்டு அல்ல, ഞാൻ ജനിച്ചപ്പോൾ ഫ്രീ ആണത്. പക്ഷെ ഞാൻ ജനിക്കുമ്പോഴേ എൻ്റെ ഫ്രീ ആണത്. நான் பிறக்கும் போதே அது இலவசமாக என் கூட வருது. പിന്നെ എൻ്റെ ലൈഫ് മുഴുവൻ ആ ബുക്കിനനുസരിച്ചാണ്. அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக புஸ்தகத்தின் அடிப்படையில் தான். എൻ്റെ കുടുംബ ജോത്സ്യന് എനിക്ക് ഒരു ബുക്ക് എഴുതി. பாருங்க, என்னுடைய குடும்ப ஜோசியர் எனக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதினார். ഈ പുസ്തകം എൻ്റെ വീട്ടിൽ വന്ന അന്ന് എൻ്റെ വീടിനകത്ത് ഭയം ഉണ്ടായി. இந்த புஸ்தகம் என்னைக்கு என் வீட்டுக்கு வந்துச்சோ அன்னைக்கே வீட்டுக்குள்ள பயம் உண்டாயிட்டு. അദ്ദേഹത്തിൻ്റെ പഠനത്തിലും അറിവിലും അദ്ദേഹം എഴുതി വന്നപ്പോൾ അദ്ദേഹം എഴുതി വച്ചേക്കുന്നു, ഞാൻ ജനിച്ച സമയത്തിന് എന്തോ പ്രശ്നമുണ്ട്. அவருடைய படிப்புக்கும் ஞானத்துக்கு ஏற்றாற்போல் அவர் எழுதி வச்சாரு, நான் பிறந்த டைம்ல ஏதோ பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு. ആ പ്രശ്നം നിമിത്തം ഞാൻ വളരും തോറും എൻ്റെ കുടുംബം നശിച്ചു പോകും. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் வளர வளர என் குடும்பம் இல்லாம போயிரும்னு எழுதி வச்சிட்டாரு. ജനിക്കുന്ന കൊച്ചിന് കൊടുക്കാൻ പറ്റിയ നല്ല ദൂതല്ലേ. ஆமா, பிறந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியை பத்தியெல்லாம் ഇത് എൻ്റെ വീട്ടിൽ വന്നപ്പോൾ, இது என் வீட்டில் வந்தபோது എൻ്റെ അപ്പൻ്റെ ഉള്ളിൽ ഭയം ഉണ്ടായി. என் தகப்பனாருக்குள்ள பயம் வந்துட்டு, എൻ്റെ അമ്മയുടെ ഉള്ളിൽ ഭയം ഉണ്ടായി. என் தாயாருக்குள்ளே பயம் வந்தது, എൻ്റെ ബന്ധുക്കളെല്ലാം ഭയപ്പെട്ടു. என் உறவினர்கள் எல்லாம் பயந்தார்கள். ഞാൻ ജനിച്ച സമയത്ത് എന്തോ ഒരു പ്രശ്നമുണ്ട്. நான் பிறந்ததும் ஏதோ பிரச்சனை உண்டாயிட்டு. എൻ്റെ അച്ഛൻ പറഞ്ഞു, എന്ത് വില കൊടുത്തും ഈ ശാപം മാറ്റും. என் தகப்பன் சொன்னாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த சாபத்தை நான் மாற்றுவேன். എൻ്റെ 7ാമത്തെ വയസ്സിൽ என்னுடைய 7வது வயதில் എനിക്ക് എൻ്റെ അച്ഛനെ നഷ്ടപ്പെട്ടു. என் தகப்பனை நான் இழந்தேன். എൻ്റെ അച്ഛൻ ഈ ലോകത്തിൽ നിന്ന് മാറ്റപ്പെട്ടു. என் தகப்பன் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டு போனார். എൻ്റെ കുടുംബക്കാരെല്ലാവരും കൂടെ ഈ മരണം എന്തുകൊണ്ട് ഈ വീട്ടിൽ സംഭവിച്ചു എന്ന് അന്വേഷിച്ച് മന്ത്രവാദങ്ങൾ ചെയ്തപ്പോൾ അതിൽ വന്ന റിസൾട്ട് ഇത് ശാപത്തിൻ്റെ പ്രഹരമാണ്. எதனால் அந்த மரணம் வந்துச்சுன்னு குடும்பத்தினர் எல்லாம் மந்திரவாதிகளை போய் பார்த்து விசாரித்து கேட்டபோது குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்கு, அதனால தான் இவர் மரித்தார் என்று சொன்னார்கள். ഇനി ഈ കുടുംബത്തിൽ നഷ്ടങ്ങൾ ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കും. இனியும் இந்த குடும்பத்தில் இழப்புகள் வந்துகிட்டே இருக்கும். അവരെല്ലാവരും കൂടി അവസാനം കണ്ടുപിടിച്ചത് അത് എൻ്റെ കുഴപ്പമെന്നാണ്. அவங்க கடைசியா கண்டுபிடிச்ச முடிவு என்ன அப்படின்னா, அது என்னுடைய பிரச்சனை, ஏன் குழப்பம், என்னால தான் கண்டு சொன்னாங்க. എൻ്റെ കുടുംബക്കാരെല്ലാം കൂടെ തീരുമാനമെടുത്തു. என் குடும்பத்தினர் எல்லாம் முடிவெடுத்தாங்க, ശ്രീദേവിയും മക്കളെയും എങ്ങനെയും നാട്ടിൽ നിന്ന് പുറത്താക്കണം. இந்த ஸ்ரீதேவியும் அவருடைய பிள்ளைகளையும் இந்த ஊரை விட்டு எப்படியாவது காலி பண்ணிடணும். ഞാനിത് 3 സെന്റൻസ് കൊണ്ട് പറഞ്ഞു. நான் இதை 3 வார்த்தையில சொன்னேன். ഞാൻ കടന്നുപോയ കഷ്ടതകളിലൂടെ കടന്നുപോയ ആരും ഇവിടെ കാണത്തില്ല. நான் கடந்து சென்ற பிரச்சனைகள் வழியாக இங்கே இருக்கிற யாரும் கட்டாயம் போயிருக்க மாட்டீங்க. എല്ലാം ഉണ്ടായിരുന്ന എൻ്റെ ഭവനം, எல்லாம் நிறைவாயிருந்த என்னுடைய குடும்பம், എല്ലാവർക്കും വിലയേറിയ എൻ്റെ കുടുംബം எல்லாருக்கும் விலையேறப்பட்ட என்னுடைய குடும்பம் ഒന്നുമല്ലാതായി മാറി. ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. കൊടിയ പീഡനങ്ങൾ ഞങ്ങൾ അനുഭവിക്കേണ്ടി വന്നു. மிகவும் தாங்க முடியாத கஷ்டங்கள், வேதனைகளை அனுபவித்தோம். ഈ കൂട്ടുകുടുംബ വ്യവസ്ഥയിലാണ് ഞങ്ങൾ താമസിക്കുന്നത്. கூட்டு குடும்பம் பார்த்தீங்களா, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். എല്ലാവരും അടുത്തടുത്താണ്. எல்லாரும் பக்கத்துல நெருங்கி கூட்டு குடும்பம். അതിനകത്ത് തന്നെ ഒരു മന്ത്രമൂർത്തി ആരാധനയുണ്ട്. அதற்குள்ளேயே ஒரு மந்திர அறை ஆராதனை. ഇവരെല്ലാം കൂടെ ഒത്തുചേർന്നു. இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. എങ്ങനെയും ഞങ്ങളെ പുറത്താക്കണം. எப்படியாவது எங்களை வெளியாக்கிடணும். പക്ഷെ എൻ്റെ അമ്മ ആ വീട്ടിൽ പിടിച്ചു നിന്നു. ஆனா என்னுடைய தாயார் அந்த வீட்டில் அப்படியே பிடிச்சு நின்னுட்டாங்க. അതിന് ഞങ്ങൾ അനുഭവിക്കേണ്ടി വന്ന പീഡനങ്ങളും കഷ്ടതകളും വളരെ വലുതാണ്. அதற்காக நாங்கள் பட்ட பாடுகள், சந்தித்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். അതൊന്നും ഞാൻ നിങ്ങളുടെ മുമ്പിൽ പറയാൻ പോകുന്നില്ല. அதையெல்லாம் நான் உங்க முன்னால சொல்ல போறதில்ல. പക്ഷെ ഗതിയില്ലാതെ கடைசியில ஒரு வழி இல்லாம ഒരു ദിവസം ഞങ്ങൾ എനിക്കന്ന് 8 വയസ്സ്, എൻ്റെ അനുജത്തിക്ക് 3 വയസ്സ്. அன்னைக்கு எனக்கு 8 வயசு, என் தங்கைக்கு 3 வயது. 28 വയസ്സുള്ള എൻ്റെ അമ്മ ഞങ്ങളെ രണ്ടുപേരെയും കൈക്ക് പിടിച്ച നാട് വിട്ടിറങ്ങി. 28 வயது நிரம்பின என்னுடைய தாயார் எங்க 2 பேரையும் கைகளை பிடித்து அந்த ஊரை விட்டு வெளியேறினாங்க. ഇറങ്ങാൻ നേരത്ത് എൻ്റെ അമ്മ ബാഗ് തുറന്ന് എന്നെ കാണിച്ചു തന്നത് ഒരു വിഷം നിറഞ്ഞ കുപ്പിയാണ്. பாருங்க, வெளியே புறப்படும்போது என்னுடைய தாயார் அந்த பையை திறந்து காட்டினது ஒரு விஷ பாட்டில் என்கிட்ட காட்டினாங்க. എൻ്റെ അമ്മ എന്നോട് പറഞ്ഞതൊന്നും എനിക്ക് ഓർമ്മയുണ്ട്. எங்க அம்மா என்கிட்ட சொன்னதே எனக்கு ஞாபகம் இருக்கு. ജീവിക്കാൻ ശ്രമിക്കും,
வாழ முயற்சி பண்ணுவோம். കഴിയാതെ വന്നാൽ முடியாம போச்சுன்னா നിങ്ങളെയും കൊന്ന് ഞാൻ മരിക്കും. உங்களையும் கொல்லுவேன், நானும் சாவேன். അങ്ങനെ മരിക്കാൻ ഇറങ്ങിയ അമ്മയുടെ മകനാണ്. அப்படி மரிக்கும்படியாய் புறப்பட்ட ஒரு தாயாருடைய மகன் தான் நான். ഇന്ന് ലോകത്തിൽ യേശുവിനെ പ്രസംഗിക്കുന്നത്. இன்றைக்கு உலகத்துல இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறேன். ട്രിവാൻഡ്രം പട്ടണത്തിൽ திருவனந்தபுரம் பட்டணத்துல ഞങ്ങളെ പോറ്റാൻ വേണ്ടി எங்களை நடத்துவதற்கு உதவி செய்வதற்கு യാചകരെ പോലെ എൻ്റെ അമ്മ നടന്നു. நிறைய பேரை கெஞ்சி கெஞ்சி அலைகிற நபரை போல என் தாயார் அலைந்தாங்க. ഓരോ വീട്ടിലും ഒരു അഭയാർത്ഥിയെ പോലെ കയറി ചെന്നിട്ടുണ്ട്. ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்கன்னு உதவியை நாடி போனோம். പക്ഷെ എല്ലാവരും ഇറക്കി വിട്ടു. எல்லாருமே வெளியே தள்ளிட்டாங்க. അവർക്ക് ഞങ്ങളോട് സ്നേഹമില്ലാഞ്ഞിട്ടല്ല, அவங்களுக்கு எங்ககிட்ட அன்பு இல்லாம இல்ல, ഞങ്ങളുടെ ശാപത്തെ ഭയന്നതുകൊണ്ട്. எங்களுடைய சாபத்தை குறித்த பயம். എന്റെ മതം, என்னுடைய மதம், എന്റെ സംസ്കാരം, என்னுடையதான செயல்பாடு, ഞാൻ വിശ്വസിച്ച വിശ്വാസ പ്രമാണം, நான் விசுவாசித்த விசுவாச பிரமாணம், ഇതിനൊന്നും എന്റെ ശാപത്തെ ഡീൽ ചെയ്യാൻ കഴിഞ്ഞില്ല. இது ஒண்ணுமே என் சாபத்தை சரி பண்ண முடியல. ശരീരം കുത്തി തുളച്ച് ഞാൻ ആരാധിച്ചിട്ടുണ്ട്. உடம்பையெல்லாம் குத்தி கிழிச்சு நான் ஆராதிச்சிருக்கிறேன். ഈ കവിളിൽ കൂടെ ശൂലം കുത്തി ഇറക്കി ഞാൻ ആരാധിച്ചിട്ടുണ്ട്. இந்த உதட்டில் அப்படியே சூலத்தை குத்தி இறக்கி ஆராதிச்சிருக்கிறேன். എന്റെ ശാപത്തിന്റെ പരിഹാരത്തിന് വേണ്ടി, என்னுடைய சாபத்தின் பரிகாரத்துக்காக. പക്ഷെ എന്റെ ജാതകം തുറന്ന ഒരു ജ്യോത്സ്യനും പറഞ്ഞില്ല നീ രക്ഷപ്പെടുമെന്ന്. ஆனா என்னுடைய ஜாதகத்தை திறந்த எந்த ஜோசியனும் சொல்லல நீ தப்ப மாட்டேன்னு. എന്റെ ശാപത്തെ ഡീൽ ചെയ്യാൻ ഞാൻ വിശ്വസിച്ച മതത്തിന് കഴിഞ്ഞില്ല. என்னுடைய சாபத்தை சரி பண்ணுவதற்கு நான் விசுவாசித்த மதங்களால் முடியல. എന്നാൽ ഇന്ന് രാത്രി ഞാൻ ലോകം മുഴുവൻ പറയുന്ന ഒരു സത്യമുണ്ട്. ஆனா இந்த இரவு உலகம் முழுவதும் நான் சொல்லுகிற ஒரு சத்தியம் உண்டு. എന്റെ ശാപത്തെ ഡീൽ ചെയ്യാൻ ഞാൻ വിശ്വസിച്ച മതത്തിന് കഴിയാതിരുന്നപ്പോൾ, என்னுடைய சாபத்தை சரி பண்ணுவதற்கு நான் விசுவாசித்த மதத்துக்கு முடியாமல் போன போது, ഈ പുസ്തകം എന്നോട് പറഞ്ഞൊരു വചനമുണ്ട്. இந்த புத்தகம் என்கிட்ட சொன்ன ஒரு வசனம், യേശു നിന്റെ ശാപത്തെ വഹിച്ചു. இயேசுவின் சாபத்தை சுமந்தார். മതത്തിന് ശാപത്തെ ഡീൽ ചെയ്യാൻ കഴിയാതിരുന്നപ്പോൾ, ഓ മതങ്ങൾക്ക് சாபத்தை சரி செய்ய முடியாமல் போன போது, സുവിശേഷം പറയുന്നു, சுவிசேஷம் சொல்கிறது, അവൻ നിന്റെ ശാപത്തെ ചുമന്നു. அவருடைய சாபத்தை சுமந்தார். ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. എനിക്ക് ഈ ക്രിസ്തീയ കാര്യങ്ങളൊന്നും അറിയില്ലായിരുന്നു. எனக்கு அன்றைக்கு கிறிஸ்துவ காரியம் ஒண்ணுமே தெரியாது. 17ാമത്തെ വയസ്സിൽ, 17வது வயசுல ഞാൻ ഷോർട്ടായിട്ട് കുറച്ച് കാര്യങ്ങൾ പറയുന്നത് ചില പ്രധാന കാര്യങ്ങൾ ഒന്ന് ഷെയർ ചെയ്യാൻ വേണ്ടിയാണ്. சுருக்கமா சில காரியங்கள் ஏன் சொல்றோம்னா, பிரதானமா ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லணும். എൻ്റെ 17ാമത്തെ വയസ്സിൽ, என்னுடைய 17வது வயதிலே ഞാൻ എന്നെ തന്നെ വെറുത്ത് ജീവിക്കുമ്പോൾ, நான் என்னையே வெறுத்து வாழ்ந்த போது, എന്തിനാണ് ഞാൻ ജനിച്ചതെന്ന് ഞാൻ ചിന്തിക്കുമ്പോൾ, எதற்காக நான் பிறந்தேன்னு நினைக்கும் போது, ഞങ്ങൾ വാടകയ്ക്ക് താമസിക്കുന്ന ഒരു കൊച്ചു വീട്ടിൽ, நாங்க வாடகைக்கு குடியிருக்கிற ஒரு சின்ன வீட்டுல ഒരു ദിവസം ഒരു 65 വയസ്സുള്ള ഒരു അമ്മച്ചി വന്നു. ஒரு நாள் ஒரு 65 வயது நிரம்பின ஒரு தாயார் வந்தாங்க. ഈ അമ്മച്ചിയുടെ കയ്യിൽ കുറെ പേപ്പറുണ്ട്. இந்த தாயாருடைய கையில கொஞ்சம் காகிதங்கள் இருந்தது. ഓരോ വീട്ടിൽ ഈ അമ്മച്ചി കയറി ചെല്ലുന്നു. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே அவங்க ஏறி இறங்கி வராங்க. ഈ അമ്മച്ചിയെ ഞാൻ കണ്ടപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായി, இந்த தாயார் நான் பார்த்தோன்னே புரிந்து கொண்டேன், ഇത് ബഹളം ഉണ്ടാക്കുന്ന പള്ളിയിലെ ആളാണ്. இது ஏதோ அந்த கூப்பாடு போடுற ஒரு சபையில் உள்ள தாயார். എനിക്ക് പെന്തക്കോസ്ത് എന്ന പേരെന്ന് അറിയത്തില്ല, எனக்கு அன்னைக்கு பெந்தகோஸ் அப்படின்னா தெரியாது. പക്ഷെ ബഹളം ഉണ്ടാക്കുന്ന ആൾക്കാരുള്ള പള്ളി അങ്ങനെ എനിക്കറിയാം. சத்தக்காடு போடுற சபை அப்படின்னா எனக்கு தெரியும். നമ്മളെ അങ്ങനെയല്ലേ ആൾക്കാർ അറിഞ്ഞിട്ടുള്ളത്. நம்ம அப்படித்தானே எல்லாரும் நம்மளை அப்படி சொல்றாங்க, சத்தக்காடு போடுதாங்கன்னு. ഞാൻ ആദ്യമായിട്ട് ചർച്ചയിൽ വന്നപ്പോൾ എൻ്റെ ബന്ധുക്കൾ പറഞ്ഞത് ശ്രീദേവി മക്കളോ ഹല്ലേലൂയ വിളിക്കാൻ പോയെന്നാ. நான் முத சர்ச்சைக்கு போகும்போது என் சொந்தக்காரன் எங்களை பார்த்து சொன்னாங்க, ஸ்ரீதேவியும் பிள்ளைகளும் அல்லேலியா சொல்ல போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, തുള്ളാൻ പോയെന്നൊക്കെയാ, குதிக்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ഇവിടെ എങ്ങനെയാണ്? இங்க எப்படி? അങ്ങനെയൊക്കെയാ. ഇപ്പൊ ഞാൻ പറയാറുണ്ട് നാട്ടുകാരോട്, இப்போ நான் மற்ற நபர்களை பார்த்து சொல்லுவேன், നിങ്ങൾക്ക് തെറ്റിപ്പോയി, உங்களுக்கு அது நீங்க நினைக்கிறது தப்பு. ഇപ്പൊ ഇവിടെ ഹല്ലേലൂയ വിളിയൊന്നും ഇല്ല, இங்க இப்ப அல்லேலியா ஒண்ணும் கிடையாது, ചാട്ടോ ഇല്ല, തുള്ളലും ഇല്ല, குதிப்பு ஒண்ணும் கிடையாது, ഇവിടെ നേരെ ചൊവ്വേ കയ്യടി പോലും ഇല്ല. இங்க உண்மையா கைதட்டே கிடையாது, வேற எங்க கையை தட்டி துள்ளி குதிக்க. സത്യമാണ്. இப்ப அது உண்மைதான். ഈ ഞാൻ ഷാരോൺ ഫെലോഷിപ്പ് എന്ന് പറയുന്ന ചർച്ചാണ് എൻ്റെ മാതൃ ചർച്ച്. என்னுடைய தாய் சபை சாரோன் ஃபெல்லோஷிப் சபை. അവിടെയാണ് ഞാൻ ആദ്യമായിട്ട് പോകുന്നത്. அங்கதான் முதல்ல போறேன். ഞാൻ ആദ്യമായിട്ട് ആ ചർച്ച ചെന്നപ്പോൾ കണ്ട ഒരു അത്ഭുതമുണ്ട്. நான் முத போகும்போது அந்த சபையில கண்ட ஒரு அற்புதமான காரியம், എനിക്ക് തോന്നുന്നു എന്നോട് കൂടി അത് അവസാനിച്ചെന്നാണ്. நான் நினைக்கிறேன் என்னோட அது முடிஞ்சிட்டுன்னு நினைச்சேன். ഞാനായിരുന്നു അതിന്റെ അവസാനത്തെ കണ്ണി. நான் தான் அதனுடைய கடைசி கண்ணி. ഞാൻ എന്താ കണ്ടതെന്ന് അറിയാമോ? நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா? ഈ ജനത്തിന്റെ ആരാധന നിർത്താൻ വേണ്ടി കഷ്ടപ്പെടുന്ന പാസ്റ്റർമാർ,
ஜனங்களுடைய ஆரவாரம் நிறைந்த அந்த ஆராதனையை நிப்பாட்டுறதுக்கு ஊழியக்காரங்க படுற பாடு இருக்கே, அதை பார்த்தேன். നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ അത്? எஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா? കണ്ടിട്ടുണ്ട് പാസ്, ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട് പാസ്. എനിക്കിത് അറിയത്തില്ലല്ലോ, எனக்கு தெரியாதுல்ல, நான் பார்த்துருக்கேன். അപ്പൊ ഞാൻ വന്നിങ്ങനെ ഇരിക്കുമ്പോ ഈ 9:30 മീറ്റിംഗ് തുടങ്ങും. 9:30 ஆரம்பிக்குது. അന്ന് ആദ്യം 2 പേര് വന്നാൽ അന്യഭാഷ തുടങ്ങുകയാണ്. அங்க 2 பேர் வந்துட்டாலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ഇന്ന് 2 പേര് വന്നാൽ ചർച്ചിന്റെ കുറ്റം പറഞ്ഞ് തുടങ്ങുകയാണ്. அங்க 2 பேர், இன்னைக்கு 2 பேர் வந்தா சபையினுடைய குறையை சொல்லி தான் ஆரம்பிக்காங்க. അന്ന് പാട്ടൊന്നും ഇല്ല, அன்னைக்கு பாட்டெல்லாம் அவ்வளவா கிடையாது. ഇന്ന് പാട്ട് പുസ്തകത്തിലെ 8 പാട്ട് പാടിയിട്ടും അന്യഭാഷയില്ല. இன்னைக்கு பாட்டு புஸ்தகம் எடுத்து 8 பாட்டு பாடினாலும் அந்நிய பாஷை இல்லை. അതിങ്ങനെ ആരാധനയാണ്. அது இப்படியே ஆராதனை போகும். ഈ നമുക്ക് മനസ്സിലാക്കി തീ ഇങ്ങനെ പടരുന്ന പോലെ ഫീൽ ചെയ്യും. நமக்கு நல்லா அதை உணர முடியும். அப்படியே தீ பரவுறது மாதிரி தெரியும். ഇങ്ങനെ പടർന്നു വരുമ്പോ ആരെങ്കിലും ഒരുത്തൻ കത്താതിരുന്ന അവനെയും കൂടെ കത്തിച്ചോണ്ട് ഇത് പോകും. பாருங்க, அப்படியே தீ பற்றி வரும்போது யாருக்குள்ளே தீ பற்றி பிடிக்காம இருந்தா அவனையும் சேர்த்து எரிச்சு சாம்பலாக்கிக்கிட்டே போயிடும். അതായിരുന്നു പെന്തക്കോസ്തിൽ വ്യാപരിച്ച ദൈവശക്തി. அதுதான் ஆதி காலத்துல பெந்தகோஸ்துல பரவின ஆவியுடைய வல்லமை. നമ്മുടെ പ്രസംഗത്തിന്റെ പാടവം കൊണ്ടല്ല ഇവിടെ സഭ ജനിച്ചത്, വെളിപ്പെട്ട ദൈവശക്തിയുടെ അധികാരമാണ് പട്ടണങ്ങളെ, ദേശങ്ങളെ, ജനങ്ങളെ ആത്മാവ് പിടിച്ചടക്കിയത്. நம்முடைய பிரசங்கத்தின் வல்லமையினால அந்த எழுப்புதல் வரல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பரவினதுனால தான் கட்டுப்பாடு பண்ண முடியாத ஒரு எழுப்புதல் ஆதி காலத்திலிருந்து புறப்பட துவங்கினது. നമ്മൾ ഒരിക്കലും ഇത് മറക്കരുത്. ஒரு நாள் நம்ம அதை மறக்க கூடாது. അന്ന് നമുക്ക് വലിയ ചർച്ചില്ല, அன்னைக்கு நமக்கு பெரிய சர்ச் எல்லாம் கிடையாது. ടാർപോളിനാണ്, அப்படியே டார்ப்பா போட்டு தான் ஆலயம், ഓല ഷെഡാണ്. ஓலை ஷெட்டு. പക്ഷെ നമ്മുടെ ചർച്ചിൽ വരുന്നവര് വലിയ പള്ളികളിൽ നിന്നാണ് വരുന്നത്. ஆனா நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க பெரிய பெரிய சர்ச்சை விட்டுட்டு தான் வருவாங்க. നമുക്ക് ചർച്ചില്ല, நமக்கு அப்ப சர்ச்சு கிடையாது. അന്ന് പ്രസംഗിക്കുന്ന പാസ്റ്ററിന് സോറ്റീരിയോളജി എന്തെന്നോ ന്യൂമറ്റോളജി എന്തെന്നോ ഒന്നും അറിയത്തില്ല. அன்னைக்கு பிரசங்கம் பண்ற ஊழியக்காரருக்கு இறையியல்னா என்னன்னே தெரியாது. അവർക്ക് എന്ത് തിയോളജി? அவங்களுக்கு என்ன இறையியல் தெரியும்? അവരെന്തു പറഞ്ഞാലും അവിടെ ദൈവശക്തി വരുമായിരുന്നു. அவங்க என்ன பேசினாலும் தேவனுடைய வல்லமை அங்க வெளிப்பட்டுச்சு. ഇവിടെ സകല തിയോളജി എന്ന് പറഞ്ഞിട്ട് ദൈവശക്തിയുടെ 1% പോലും. இப்ப தலைகீழ நின்னு உருண்டு என்ன பேசினாலும் ஒரு வல்லமையும் ஜனங்களுக்குள்ள வர மாட்டேங்குது. അന്ന് ജനങ്ങൾ വന്നത് ആ അപ്പച്ചന്റെ പ്രസംഗം കേട്ടിട്ടല്ല. அன்னைக்கு அந்த ஜனங்கள் அங்க கூடி வந்தது அந்த ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்டு அல்ல. ആ മനുഷ്യൻ കൈവയ്ക്കുമ്പോൾ രോഗികൾ സൗഖ്യമാകുമായിരുന്നു. அவர் கையை வைக்கும் போதே நோயாளிகள் குணமானாங்க. ആ കുടിലിനകത്ത് കയറുമ്പോൾ ഭൂതം ഇളകുമായിരുന്നു. அந்த குடிசைக்குள்ள வரும்போதே பிசாசு ஆட ஆரம்பிச்சிடும். ഇങ്ങനെയാണ് പെന്തക്കോസ്ത് ഇന്ത്യയിൽ ആരംഭിച്ചത്. இப்படித்தான் பெந்தகோஸ்து அனுபவம் இந்தியாவில் துவங்கினது. പരിശുദ്ധാത്മാവില്ലെങ്കിൽ, பரிசுத்தாவி இல்லனா പെന്തക്കോസ്ത് ഇല്ല, பெந்தகோஸ்தே கிடையாது. നിങ്ങളുടെ സംഘടനകളിലോ ചർച്ചിലോ പരിശുദ്ധാത്മാവില്ലേ, പിന്നെ അതൊരു മതം മാത്രമാണ്. உங்க ஐக்கியத்திலேயோ உங்க சபையிலேயோ பரிசுத்தாவி இல்லையா, அது வெறும் ஒரு மதம் தான். പെന്തക്കോസ്തും ഒരു മതമായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. பெந்தகோஸ்து இப்போ ஒரு பாரம்பரிய மதமா மாறிக்கிட்டு இருக்கு. ലൈക്ക് എ കാത്തലിക്, അല്ല കത്തോലിക്ക സഭ മാറി, ലൈക്ക് എ മാർത്തോമ സഭ മാറി, ലൈക്ക് എ CSI സഭ മാറി. പക്ഷെ ഞാൻ അഭിഷക്തരോട് പറയുന്നു, ஆனா உங்களை பார்த்து நான் சொல்றேன், പെന്തക്കോസ്ത് ഒരു റിലീജിയൻ അല്ല. பெந்தகோஸ்துல பாருங்க ஒரு பிரபலமான நபர்கள் யாரு? അതൊരു ശക്തിയാണ്. അതൊരു വല്ലമൈ. Come on, അതൊരു ശക്തിയാണ്. അതൊരു വല്ലമൈ. അതൊരു ശക്തിയാണ്. അതൊരു വല്ലമൈ. അതൊരു ശക്തിയാണ്. അതൊരു വല്ലമൈ. അതൊരു ശക്തിയാണ്. അതൊരു വല്ലമൈ. അതൊരു ശക്തിയാണ്. അതൊരു ദേവ വല്ലമൈ. ഏത് ശക്തിയെയും പിടിച്ചടക്കുന്ന ഒരു ദൈവശക്തിയാണ്. எந்த வல்லமையை கீழே போட்டு அழிக்கிற தேவ வல்லமை. ആമേൻ. ആമേൻ. ശ്വാസകോശം എവിടെ ഇരിക്കുന്നു എന്ന് നമ്മളോട് ചോദിച്ചാൽ നമുക്ക് ഇപ്പോഴും അറിയത്തില്ല എവിടെ ഇരിക്കുന്നത്. நம்முடைய சுவாசம் நம்முடைய உறுப்புகள் எங்க இருக்குன்னு கேட்டா இப்பவும் நமக்கு தெரியாது. വൻകുടലിന് എത്ര നീളമുണ്ട്? பெருங்குடலுக்கு எவ்வளவு நீளம் இருக்கு? കർത്താവേ, എനിക്കറിയത്തില്ല, எனக்கு தெரியாது. പക്ഷേ വയറുവേദനയെന്നും പറഞ്ഞ് ഒരാൾ വന്നാൽ നമ്മൾ അങ്ങോട്ട് കയറി പ്രാർത്ഥന. ஆனா வயிற்று வலின்னு ஒரு ஆள் வந்தா அவங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்றோம். ശ്വാസ തടസ്സമാ പാസ്റ്ററെ. ஆமா பாருங்க, மூச்சு திணறல் பாஸ்டர். നമ്മൾ ഉടനെ കൈ
കൈവയ്ക്കും. உடனே நம்ம கை வைக்கிறோம். നമുക്ക് പോലും അറിയത്തില്ല നമ്മൾ വച്ചേക്കുന്നത് ശ്വാസകോശത്തിന്റെ പുറത്തല്ല, നമ്മൾ വച്ചേക്കുന്നത് വൃക്കയുടെ പുറത്താണ്. நம்ம கை வச்சிருக்கிறது பிரச்சனை இருக்கிற இடத்துல இல்ல, வேற எங்கேயோ கைய வச்சிருக்கோம். എന്നിട്ട് നമ്മളൊക്കെ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ஆனா நம்ம ஜெபிக்கிறோம், ശ്വാസകോശം ഹീലാകട്ടെ, அந்த മൂச்சு குழாய் சரியாகட்டும். പക്ഷെ കൈ ഇരിക്കുന്നത് വേറെ എവിടെയാണ്. ஆனா கை இருக்குது வயித்துலயோ தலையிலயோ எங்கேயோ இருக்கு. എന്നിട്ടും അടുത്ത ആഴ്ച ആള് വന്ന് പറഞ്ഞു ശ്വാസകോശം സൗഖ്യമായെന്ന്. ஆனாலும் அடுத்த வாரம் அந்த ஆளு வந்து சாட்சி சொல்லுது, என் மூச்சு திணறல் சரியாயிட்டு. உண்மைதானே? ഇങ്ങനത്തെ സാക്ഷികളൊന്നും ഇല്ലേ? இப்படி சாட்சியே உங்க சபையில் இல்லையா? இருக்கு. 5 വർഷം കഷ്ടപ്പെട്ട് പഠിച്ച MBBS പഠിച്ച ഡോക്ടർ, 5 ആണ്ടുകൾ ரொம்ப சிரமப்பட்டு MBBS படிச்ச டாக்டர், പാരസെറ്റമോൾ എന്ന് പറയുന്ന എന്നും നമ്മൾ കഴിക്കുന്ന ടാബ്ലറ്റിന്റെ ഇംഗ്ലീഷ് പേര് എഴുതാൻ പറഞ്ഞാൽ ഇപ്പോഴും നമ്മൾ എഴുതി തെറ്റിക്കും. அந்த பாராசிட்டமால் சொல்ற மாத்திரைக்கு பேரை எழுத சொன்னாலே இப்பவுமே நம்ம தப்பா தான் எழுதுவோம். 5 വർഷം 5 வருஷம். ഇതിനേക്കാളും നമ്മൾ കേട്ടാൽ കറങ്ങി വീഴുന്ന പേരുകളാണ് MBBSൽ പഠിക്കേണ്ടത്. அது MBBSல 5 வருஷம் படிப்பு, நம்ம அதை குறித்து கேள்விப்பட்டா தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். അത്രയും പഠിച്ചു വച്ചിട്ടൊരു മനുഷ്യൻ പറയാണ് നിങ്ങളുടെ ഹാർട്ടിന് കംപ്ലൈന്റ് ഉണ്ട്, ദ സ്കാനിങ് റിപ്പോർട്ട്. அந்த மருத்துவர் சொல்றாரு உங்க இருதயத்துல பாதிப்பு இருக்குது, என்ன பாருங்க ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்றாரு. ഇതും കൊണ്ട് ഇവര് നമ്മുടെ മീറ്റിങ്ങിന് വരും. இதையும் தூக்கிட்டு நம்ம மீட்டிங்க்கு வராங்க. നമുക്ക് പാരസെറ്റമോൾ പോലും എഴുതാൻ അറിയത്തില്ല. நமக்கு பாராசிட்டமால்னே எழுத தெரியாது, அது என்னன்னே தெரியாது. നമ്മൾ ആ സ്കാനിങ് റിപ്പോർട്ട് ഇങ്ങോട്ട് എടുക്കും. நம்ம அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறோம். നിങ്ങൾക്ക് രോഗമില്ല, உங்களுக்கு நோய் இல்ல. ഏത് ധൈര്യത്തിലാ നിങ്ങൾ ഇത് പറഞ്ഞത്? எந்த தைரியத்துல நீங்க அப்படி சொன்னீங்க? ഏത് ധൈര്യത്തിലാ നിങ്ങൾ അതിന്മേൽ കൈവച്ചത്? எந்த தைரியத்துல நீங்க அது மேல கை வச்சீங்க? പഠിച്ച പഠനത്തിലല്ല, நீ കற்றுക്കൊണ്ട കൽവിയിൽ അല്ല, നമ്മുടെ മേൽ വ്യാപരിക്കുന്ന ദൈവശക്തിയിൽ, நம்ம மேல വ്യാപരിக்கிற தேவ வல்லமை അത് അവസാനിച്ചിട്ടില്ല. அது இன்னும் நிறுத்தப்படவில்லை. ഇനിയും തമിഴ്നാട് കാണാൻ പോകുകയാണ്. இன்னும் அது துவங்க போகுது. ഇനിയും തമിഴ്നാട് കാണാൻ പോകുകയാണ്. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள பரவ போகுது. ദൈവശക്തിയുടെ പ്രദർശനം, தேவ வல்லமையுடைய பிரசன்னம் பரவும். അത് ഞാനും നിങ്ങളുമാണ്. அந்த பிரசன்னத்துக்கு காரணம் நீங்களும் நானும் தான். ஆமென். നിങ്ങൾ ഒരു അത്ഭുതമാണ്. நீங்க ஒரு அற்புதமான நபர். ഇന്ത്യൻ ഭരണഘടന അറിയാമോ? இந்திய அரசாட்சி தெரியுமா? ഭരണഘടന ബുക്ക് വായിച്ചിട്ടുണ്ടോ? அந்த சட்ட புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்களா? ഞങ്ങൾ ബൈബിൾ പോലും ഇതുവരെ വായിച്ചു തീർന്നിട്ടില്ല. நம்ம பைபிளே ஒழுங்கா இது வரைக்கும் படிக்கல. 24 മണിക്കൂറും കയ്യിലിരിക്കുന്ന ബൈബിൾ എന്തുണ്ടെന്ന് ഇതും അറിയത്തില്ല. 24 மணி நேரம் பைபிளை கையில வச்சிருக்கோம், இதுல இருக்குதே என்னன்னு தெரியல. ചില ആൾക്കാരുടെ പേര് കേൾക്കുമ്പോൾ ഞാൻ ഞെട്ടിപ്പോയിട്ടുണ്ട്, ദൈവമേ ഈ പേര് ഇതിനകത്തുണ്ടോ? சில ஆட்களுடைய பேரை அதில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆளெல்லாம் அதில் இருக்காங்களான்னு நான் நடுங்கி இருக்கேன். നിങ്ങളുടെ ഇരിപ്പ് കണ്ടിട്ട്, நீங்க இருக்கிற லட்சணத்தை பார்த்தா, പാസ്റ്റർ ഇപ്പൊ എന്നോട് ചോദിക്കേ, பாஸ்டர் இப்போ என்கிட்ட கேளுங்க, ഇപ്പം കേളുங்க. ഇപ്പൊ 2 ദിനവൃത്താന്തം 14-ാം അധ്യായം 6-ാമത്തെ വാക്യം ഇപ്പൊ എന്നോട് ചോദിച്ചാൽ ഞാൻ പറയുമെന്നാണ് ഈ ഇരിപ്പിരിക്കുന്നത്. 2 நாளாகவும் 14:6 கேட்டீங்கன்னா இப்போ சொல்லிடுவேன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க. സകല പറഞ്ഞു. ചില രാജാക്കന്മാരുടെ പേര് കേൾക്കുമ്പോൾ ഞാൻ ഞെട്ടിപ്പോയിട്ടുണ്ട്, ഈ പുള്ളിയൊക്കെ ഇതിനകത്തുണ്ടോ? நான் சில நேரங்களில் வேதாகமத்தை படிக்கும்போது சில ராஜாக்களுடைய பேரை படிக்கும்போது இப்படியெல்லாம் பேருள்ள ஆள் உள்ள இருக்கான்னு நடுங்கி இருக்கேன் நான். ആമേൻ. ஆமென். നമുക്കുള്ള ഏറ്റവും വലിയ ധൈര്യം, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தைரியம், ഞാൻ ദൈവശക്തിയെ വഹിക്കുന്നു, நான் தேவ வல்லமையை சுமக்கிறேன். ஆமென். നമ്മൾ ഇന്ത്യൻ ഭരണഘടന പഠിച്ചിട്ടില്ല, நம்ம இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை படிக்கல. ലോ ബുക്ക് പഠിച്ചിട്ടുണ്ടോ? சட்ட புஸ்தகம் படிச்சிருக்கோமா? IPC 102 നമ്മളോട് ചോദിച്ചാൽ നമ്മൾ പറയും ഇന്ത്യൻ പെന്തക്കോസ്റ്റൽ ചർച്ച്. IPC 102 சொன்னா நம்ம இந்தியா பெந்தகோஸ்த சபைன்னு சொல்லுவோம். IPC. വക്കീലന്മാർ കിണഞ്ഞു ശ്രമിച്ചു. அந்த பாருங்க, அந்த வக்கீல்கள் பாருங்க அப்படியே தோண்டி தோண்டி பார்க்கறாங்க, ഈ ഭാര്യയും ഭർത്താവിനെ ഒന്നാക്കാൻ വേണ്ടി. இந்த கணவனை மனைவி ஒண்ணா சேர்க்கிறதுக்கு சட்டத்தை திறந்து திறந்து பார்க்காங்க, தோண்டி தோண்டி பார்க்காங்க. അവസാനം നമ്മുടെ ചർച്ചയിൽ കയറുക. கடைசியில் நம்ம சர்ச்சில் அவங்க 2 பேரும் கணவன் மனைவி வராங்க. എന്താ വിഷയമെന്ന് പോലും അറിയത്തില്ല, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே நமக்கு தெரியாது. നമ്മൾ രണ്ടുപേരും തലയ്ക്ക് വെച്ച് അങ്ങ് പ്രാർത്ഥിച്ചു. நம்ம 2 பேரும் தலைமையில கை வச்சு ஆமென் ஜெபம் பண்ணியாச்சு. അവര് രണ്ടുപേരും ഒന്നായി. அவங்க 2 பேரும் உடனே ஒண்ணாயிட்டாங்க. ஆமென். ഇതിന്റെയൊക്കെ അടിസ്ഥാനം എന്താ? இதனுடைய அஸ்திபாரம் என்னது? ഞാനും നിങ്ങളും ക്യാരി ചെയ്യുന്ന പ്രസൻസ് ഓഫ് ഗാഡ്. நீங்களும் நானும் சுமக்கிற தேவ பிரசன்னமே.
അഭിഷക്തന്മാരെ, அருமையான ஊழியக்காரர்களே, എന്തിനു കോംപ്രമൈസ് ചെയ്താലും, எது கூட நம்ம உடன்படிக்கை பண்ணினாலும், നിങ്ങളിൽ ദൈവം തന്നിരിക്കുന്ന അഭിഷേകത്തിനോ ദൈവശക്തിക്കോ കോംപ്രമൈസ് ചെയ്യരുത്. பாருங்க, அபிஷேகத்துக்கும் தேவ வல்லமைக்கும் சோத்திரம் நம்ம ஒத்து போகணுமே தவிர உலகத்தின் எந்த காரியங்களுக்கும் ஒத்து போகவே கூடாது. അത് എന്നിൽ നിന്ന് പോയാൽ, அது எனக்குள்ள இருந்து புறப்பட்டால் എന്നെ ഒന്നിനും കൊള്ളത്തില്ലെന്ന് என்னையோ சோத்திரம் ஒண்ணுக்கு உதவாத நபர் என்று சொல்லிடுவாங்க. அந்த ஆவியின் வல்லமை என்னை விட்டு போயிட்டா நான் ஒண்ணும் இல்ல. ഞാൻ സത്യമായിട്ടാണ് നിങ്ങളോട് പറയുന്നത്. நான் உண்மையாத்தான் சொல்றேன். ഈ ദൈവശക്തി എന്നിൽ നിന്ന് പോയാൽ, இந்த தேவ வல்லமை என்னை விட்டு போயிட்டுனா എന്നെ ഒന്നിനും കൊള്ളത്തില്ല. என்னை ஒண்ணுக்குமே ஆகாது. ഇനിയും വൻ കാര്യങ്ങൾ നമ്മളിലൂടെ ദൈവം ചെയ്യും. இன்னும் பெரிய பெரிய காரியங்களை தேவன் நம்ம மூலம் செய்யணும். ഇതിന്റെ എല്ലാം പ്രധാനപ്പെട്ട കാര്യം ദൈവ സാന്നിധ്യമാണ്. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான மூல காரணம் தேவ பிரசன்னம் தான். ഞാൻ ആദ്യമായിട്ട് ചർച്ചിൽ കണ്ട അത്ഭുതം, நான் சர்ச்சில் முத கண்ட காரியம் அதிசயமா இருந்தது. 11:30 ആയാലും ആരാധന തീരത്തില്ല. 9 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை 11 ஆனாலும் முடியல. എങ്ങനെയെങ്കിലും ഒന്ന് തീർന്നു വരുമ്പോൾ, எப்படியாவது அந்த ஆராதனை முடிஞ்சு வரும்போது, അങ്ങ് മൂലക്കിരുന്ന ഒരു അമ്മച്ചി ഉറങ്ങുമെന്നല്ല, ആ മൂലക്കിരുന്ന ഒരു അമ്മച്ചി ഒരു ബടാ ഹുടാന്ന് അങ്ങ് പറയും. அந்த அப்படியே ஆராதனை தணிஞ்சு வரும்போது முடிஞ்சிரும் நினைச்சா மூலையில் இருக்கிற பாட்டி சட்டப்படம் அந்நிய பாஷை பேசி மறுபடியும் உடனே இதெல்லாம் கூட വീണ്ടും மறுபடியும் இங்க எல்லாம் பெரிய சத்தம், ஆராதனை, அபிஷேகம் பயங்கரமா திரும்ப ஆரம்பிக்கும். നിങ്ങൾ ഇങ്ങനത്തെ അത്ഭുതം കണ്ടിട്ടുണ്ടോ? நீங்க இப்படி பார்த்திருக்கீங்களா? പാസ്റ്റർ ആണെങ്കിൽ സങ്കീർത്തന പ്രബോധനം കഴിഞ്ഞ ഒരാഴ്ച ഇരുന്ന് പഠിച്ചിട്ട് വന്നിരിക്കുക. பாஸ்டர் அப்படின்னு சொன்னா சங்கீத விளக்கம் ஒரு வாரம் இருந்து படிச்சுட்டு வந்திருக்காரு. പുള്ളിക്ക് ഇത് പ്രസംഗിക്കണ്ടേ? அவருக்கு ஏதாவது பிரசங்கம் பண்ணணும்ல. ഇവരിത് നിർത്തുവോ? அவங்க நிப்பாட்டுவாங்களா? இல்ல. അവസാനം പാസ്റ്റർ എന്ത് ചെയ്യുമെന്നറിയോ? கடைசியில் நிப்பாட்ட முடியாம வரும்போது ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரு? ടേബിളിലിട്ട് ഇങ്ങനെ അടിക്കും. டேபிள்ல போட்டு அடின்னு அடிப்பாரு. அங்க ஆராதனை ശബ്ദം കേട്ട പാസ്റ്റർമാർ ഇവിടെ ഉണ്ടോ? அந்த சத்தம் கேட்டவங்க இருக்கீங்களா? അങ്ങനെ അടിച്ചിട്ടുള്ളവരുണ്ടോ? ഉണ്ട്. ഇപ്പോഴത്തെ അവസ്ഥ, இப்போ உள்ள நிலைமை எப்படி ഇപ്പൊ இருக்கு? ഞങ്ങൾ പാസ്റ്ററെ എല്ലാ ബോക്സും കൊണ്ടിട്ട് കീബോർഡ്, ഇനി ഞങ്ങൾക്ക് ഇത്രയും അടിച്ചിട്ട് ഒറ്റയാണ് അനങ്ങുന്നില്ല പാസ്റ്ററെ. பாஸ்டர் பயங்கர பவரான ஸ்பீக்கர் வச்சு அடின்னு அடிச்சு போறோம், ஒன்றும் அசைதில்லை. ഇതിനൊരു മാറ്റം വരണം. இதுக்கு ஒரு மாற்றம் உங்களால வரணும். വിശ്വാസികളെ മാറ്റാൻ നിൽക്കരുത്. விசுவாசிகளை மாற்றணும் நினைக்கவே கூடாது. ഞാൻ അങ്ങ് മാറിയാ മതി. நான் மாறினா போதும். നമുക്ക് എപ്പോഴും വിശ്വാസികളെ മാറ്റാനാണ് ഇഷ്ടം. நம்ம எப்போதுமே விசுவாசிகளை தான் மாற்றணும்னு நினைப்போம். എന്റെ ചർച്ചിൽ ചിലർ വന്ന് ഭയങ്കര ഗെറ്റപ്പിൽ ഇരിക്കും. என் சபையில் வந்து சில நபர் பார்த்தீங்கன்னா அப்படி கெத்தா உட்காந்துருப்பாங்க. ഒന്നെങ്കിൽ അയാൾ വല്ല ഡോക്ടറോ അല്ലെങ്കിൽ പോലീസുകാരനൊക്കെ ആയിരിക്കും. ஒருவேளை ஒரு டாக்டரோ ஒரு போலீஸ் அதிகாரியாவோ இருப்பாரு. ഭയങ്കര ഗെറ്റപ്പിൽ ഇരിക്കും. அப்படியே பயங்கர கெத்தா உட்காந்துருப்பாரு. ഞാൻ കുറച്ചു നേരം ഈ പുള്ളിയെ നോക്കും. நான் கொஞ்ச நேரம் அவரை பார்ப்பேன். എന്നിട്ട് ഞാൻ ഈ പുള്ളിയെ അടുത്ത് പോയി ഞാൻ അങ്ങ് നൃത്തം ചെയ്ത് ആരാധിക്കും. அதுக்கு பிற்பாடு நான் அவர் பக்கத்துல போய் நான் நடனம் பண்ணி ஆராதிப்பேன். എന്നിട്ട് ഞാൻ പുള്ളിയെ കൈക്ക് പിടിച്ച് ഞാൻ ചാടി ആരാധിക്കും. அவர் கையை பிடிச்சு நான் குதிச்சு ஆராதிப்பேன். കുറച്ച് കഴിയുമ്പോൾ പുള്ളിക്ക് എന്നെ നാണക്കേട് തോന്നും. கொஞ்ச நேரம் ஆயிட்டுனா அவருக்கே வெட்கக்கேடாயிரும். നമ്മൾ ആരാധിക്കുന്നില്ല, നമ്മുടെ വിശ്വാസികളും ആരാധിക്കുന്നില്ല. நம்ம ஆராதிக்கிறதே இல்லை, நம்ம விசுவாசிகளை ஆராதிக்கிறது இல்லை. നമ്മൾ ആരാധിച്ചാൽ, நம்ம நல்லா ஆராதிச்சோம்னா നമ്മുടെ മക്കളും ആരാധിക്കും. நம்முடைய சபையாரும் ஆராதிப்பாங்க. അവരെപ്പോഴും നോക്കുന്നത് നമ്മളെ. அவங்க எப்பவுமே பார்க்கறது நம்மளை தான். ഒരു പാസ്റ്റർ പ്രസംഗിക്കുമ്പോൾ മറ്റു പാസ്റ്റർമാർ, നിങ്ങൾ ഭയങ്കര സൂപ്പറാട്ടോ, നിങ്ങൾ ഇതൊന്നും ഞാൻ പ്രതീക്ഷിച്ചു. உங்களை நான் அந்த பாயிண்ட் கொண்டு வரல, நீங்க சூப்பர். ഇത് പാസ്റ്റേഴ്സ് കോൺഫറൻസ് എന്ന് പറഞ്ഞപ്പോഴേ ഞാൻ ഏറ്റവും പോയി, ദൈവമേ ഇനി എന്തായിരിക്കും. പക്ഷെ നിങ്ങൾ അങ്ങനെയല്ല, നിങ്ങൾ ഭയങ്കരമായിട്ട് എന്നെ സ്നേഹിക്കുന്നുണ്ട്, ഈ മീറ്റിങ്ങിനെ നിങ്ങൾ ബഹുമാനിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ നമുക്കുള്ളൊരു സ്വഭാവം, മറ്റൊരു പാസ്റ്റർ പ്രസംഗിച്ചാൽ നമ്മളെ വായിന്ന് ഹല്ലേലൂയ വരില്ല. ஊழியர் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்தது. ஏன்னா ஊழியக்காரங்க அசைய மாட்டாங்க. நீங்கள் அப்படி இல்லை, உண்மையை சொல்லுகிறேன், வந்ததுலேருந்தே பார்க்குறேன், நல்ல உற்சாகமாக இருக்கீங்க. பொதுவாக ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுனா இன்னொரு ஊழியக்காரன் அசையவே மாட்டார். നമ്മുടെ വിശ്വാസികൾ ആരെയാ നോക്കുന്നതെന്നറിയോ? നമ്മുടെ വിശ്വാസികൾ யாரை பார்க்குறாங்க தெரியுமா? നമ്മളെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. நம்மளையே தான் பார்க்காங்க. உண்மைதானே? നമ്മുടെ ചർച്ചിൽ ഒരു ഗസ്റ്റ് പ്രീച്ചർ വരുമ്പോൾ, நம்ம சபையில விசேஷித்த ஊழியக்காரர் வந்தா, അദ്ദേഹം ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ, அவர் ஊழியம் பண்ணும்போது ഇവരെല്ലാവരും നോക്കുന്ന നമ്മളെ. நம்ம விசுவாசிகள் எல்லாம் பார்க்கறது நம்மளை தான். നമ്മളാണെങ്കിലോ நம்மனா அப்படி கெட்டப்பில் அப்படி വന്നയാൾ അങ്ങ് പൊട്ടിച്ച് തകർക്കുക, வந்த ஆள் ஒட்டச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. നമ്മളോ நம்ம அப்படி ஆமென், സ്തോത്രം. ஆமென். ഇത് കാണുന്ന വിശ്വാസികളോ, இதை பார்க்கிற விசுவாசிகளோ, என்னையா அது?
ആദ്യം ആ ദൈവമനുഷ്യൻ ഒരു ദൂത് പറയുമ്പോ அந்த ஊழியக்காரர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசும்போது ആദ്യം എഴുന്നേറ്റ് കൈയടിക്കേണ്ടത് ഞാനും നിങ്ങളും. முதல்ல எழும்பி கைதட்ட வேண்டியது நீங்களும் நானும். നിങ്ങളത് സ്വീകരിക്കുന്നു എന്ന് ജനത്തിന് മനസ്സിലായ, நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று ஜனங்கள் புரிந்து கொண்டால், നിങ്ങളുടെ കൂടെ നിന്ന് ജനം അതിനെ സ്വീകരിക്കും. உங்க கூட இருக்கிற ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். കേൾക്കാൻ ചെവിയുള്ളവൻ കേൾക്കട്ടെ, கேட்க காதுள்ளவர்கள் கேட்கட்டும். ഒരു വലിയ ദൈവത്തിന്റെ ചലനം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു. ஒரு பெரிய தெய்வீக அசைவு உங்களுக்கு உண்டு. ഒരു വലിയ മഹത്വം ഇന്ത്യയുടെ മേൽ വരാൻ പോകുന്നു. ஒரு பெரிய மகிமை இந்தியாவின் மேல் வரப்போகிறது. ഉണർവ് അവസാനിച്ചിട്ടില്ല. எழுப்புதல் முடிந்து போகவில்லை. ഒരു മാസത്തിൽ പല പ്രാവശ്യം ഇന്ത്യയുടെ സംസ്ഥാനങ്ങൾ കറങ്ങി വരുന്നത് കൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയാം. ஒரு மாதத்துல இந்தியாவின் பல மாநிலங்கள்ல சுற்றி வர்றதுனால நான் சொல்றேன். എന്റെ മക്കളെ 100 പേരുള്ള ചർച്ച ഒന്നും ഇപ്പൊ നോർത്ത് ഇന്ത്യകളിൽ ഇല്ല. பாருங்க, 100 நபர்கள் உள்ள சபை வட இந்தியாவில் இப்ப இல்ல. ഒരു പാസ്റ്റേഴ്സ് കോൺഫറൻസിന് ഞാൻ നോർത്ത് ഇന്ത്യ ചെന്നു. ஒரு ஊழிய கருத்தரங்குக்கு வட மாநிலத்துக்கு நான் போனேன். ഞാൻ ഭയങ്കര ഗെറ്റപ്പിലാണ് ചെന്നത്. நான் பயங்கர கெட்டப்ல தான் போனேன். ഒരുപാട് പാസ്റ്റർമാര്, நிறைய ஊழியக்காரங்க. ഞാൻ ഭയങ്കര റെവലേഷൻ ഒക്കെ അങ്ങ് പ്രീച്ച് ചെയ്യാ. நான் போய் பயங்கர வெளிப்பாடெல்லாம் பிரசங்கம் பண்றேன். നോർത്ത് ഇന്ത്യയിലെ പാസ്റ്റർമാർക്ക് ഈ റെവലേഷൻ അവർക്ക് അത്രയ്ക്ക് അറിയില്ല. வட இந்தியாவில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு இந்த வெளிப்பாடு அது இது அவ்வளவு தெரியாது. അവർക്ക് രോഗിയെ കാണുമ്പം ഈ രോഗത്തിനകത്തുള്ള തിയോളജി, അതിന്റെ ഗ്രീക്ക് വേർഡൊന്നും അവർക്കറിയത്തില്ല. நோயாளியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இறையியல், அதனுடைய கிரேக் வேர்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. യേശു എന്ന് പോലും എഴുതാൻ പോലും അറിയത്തില്ല. இயேசுன்னு கூட சரியா எழுத தெரியாது. പക്ഷെ അവര് പറയും യേശുവിന്റെ നാമത്തിൽ സൗഖ്യം നടക്കട്ടെ. ஆனா அவங்க அறியாமையில சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்துல சுகம் நடக்கட்டும். അപ്പൊ ഞാൻ അവിടെ ചെന്ന് ഭയങ്കര തിയോളജിയും ദൈവശാസ്ത്രവും ഒക്കെ പഠിപ്പിക്കുക. நான் அங்க போய் பயங்கர இறையியல் வேதாகம சாஸ்திரம் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். അവസാനം ഒരു 4-5 പേരെ ഈ ഉൾഗ്രാമത്തിൽ, അതായത് എനിക്ക് തോന്നി ഈ കാടിനകത്ത് ദൈവവേല ചെയ്യുന്ന ഒരു 5-6 പാസ്റ്റേഴ്സ്, അതിൽ ചെറുപ്പക്കാരുണ്ട്, അവരെല്ലാം മുമ്പിൽ കൊണ്ടുവന്നിട്ട് ആ കോർഡിനേറ്റ് ചെയ്ത പാസ്റ്റർ പറഞ്ഞു, പാസ്റ്റർ ഇവരുടെ തലമേൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞു. அங்க வந்திருந்த ஒரு காட்டுக்குள் உட்பகுதியில் ஊழியம் செய்கிற 4-5 இளம் ஊழியக்காரர்களை பாஸ்டர் கொண்டு வந்து முன்னால் நிப்பாட்டி இவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ഭയങ്കര ഇമ്പാർട്ടേഷൻ കൊടുക്കാൻ വേണ്ടി നിൽക്കുക. நான் அப்படி பயங்கர கௌரவமா போய் அப்படி நிக்கிறேன். ഞാൻ അയാളുടെ തലയെ കൈവച്ചു. அவர் தலைமையில கையை வச்சேன். ഉടനെ കോർഡിനേറ്റ് ചെയ്ത പാസ്റ്റർ എന്റെ ചെവിയിൽ അടുത്ത് വന്നു പറഞ്ഞു, எனக்கு அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண பாஸ்டர் காதுல சொன்னாரு, പാസ്റ്റർ ഇപ്പൊ കൈവച്ചിരിക്കുന്ന പാസ്റ്റർ இப்ப கை வச்சிருக்கீங்களா, அவரு അവൻ 5 മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചിട്ടുണ്ട്. அவர் 5 செத்தனவரை எழுப்பியிருக்காரு. எனக்கு உடனே நடுக்க வந்து கை எடுத்துட்டேன். ഞാൻ മരണ വീട്ടിൽ പോയി ആകെ റീത്തേ വെച്ചിട്ടുള്ളൂ. நான் மரண வீட்டுல போய் அந்த ரீத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொக்கை அதுதான் வச்சிருக்கேன். അവൻ വന്ന് എന്റെ മുമ്പിൽ മുട്ടുകുത്തി നിൽക്കുകയാണ്. பாருங்க, அவன் வந்து என் முன்னால முழங்கால நிக்கிறான். 5 പേരെ ഉയർപ്പിച്ചിട്ട് വന്ന് നിൽക്കുകയാണ്. 5 பேரை உயிரோடு எழுப்பினவன் வந்து முழங்கால நிக்கிறான். നമ്മൾ മരണ വീട്ടിൽ അനുശോചനം പറഞ്ഞിട്ട് വന്ന് നിൽക്കുകയാണ്. பாருங்க, மரண வீட்டுல போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்து நம்ம நிக்கோம். അപ്പൊ ഞാൻ പാസ്റ്റർ അടുത്ത ആളോ, நான் பாஸ்டர்ட்ட கேட்டேன், அடுத்த நபர் எப்படி? അടുത്ത ആൾക്ക് 600 പേരേ ഉള്ളൂ ചർച്ചിൽ. அவர் சர்ச்சில் வெறும் 600 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. പാസ്റ്റർ പ്രാർത്ഥിക്കൂ പാസ്റ്ററെ. பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ഞാൻ എന്തോ പ്രാർത്ഥിക്കും, நான் என்ன ஜெபம் பண்ண அவருக்கு. ഞാൻ ആ പാസ്റ്ററോട് പറഞ്ഞു, நான் அந்த பாஸ்டர் கிட்ட சொன்னேன், ഈ മീറ്റിംഗ് കഴിയുമ്പോൾ இந்த கூட்டம் முடிஞ்சு ഇവരെ ഒരിക്കൽ കൂടെ എന്റെ റൂമിൽ കൊണ്ടുവരണം. இவங்களை திரும்பவும் என் ரூமுக்கு கண்டிப்பா கொண்டு வரணும். അത് എന്തിനാ പാസ്റ്റർ? அது எதுக்கு பாஸ்டர்? ഇവർ എന്റെ മേൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കും. இவங்க ஏன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணட்டும். അഭിഷക്തന്മാരെ, வல்லமையான ஊழியர்களே, നമ്മൾ കണ്ടതല്ല മിനിസ്ട്രി, நம்ம பார்க்கிற இதெல்லாம் ஊழியம். ഇന്ത്യയിൽ അസാധാരണമായി സഭ വളരുന്നു. இந்தியாவில் அசாதாரணமா சபை வளர்ந்துகிட்டு இருக்கு. കോവിഡിന് ശേഷം, கொரோனாவுக்கு பிற்பாடு ഇന്ത്യയിൽ സംഭവിച്ചത്, இந்தியாவில் நடந்தது, ചർച്ചുകൾ വളർന്നു, சபைகள் வளர்ந்தது. നമുക്കിത് അറിയത്തില്ല, நமக்கு இது தெரியாது. പക്ഷെ ഇന്ത്യയിലെ പല ആൾക്കാർക്കും ഇതറിയാം. ஆனா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியும். ഇന്ന് ഇന്ത്യയിൽ ഏറ്റവും കൂടുതൽ വളരുന്നത് സഭകളാണ്. இன்றைக்கு இந்தியாவில் அதுக்கு பிற்பாடு வளர்றது சபைகள் தான். നമ്മൾ കാണുന്നത് മുഴുവൻ അവിടെ ഇവിടെ നടക്കുന്ന പീഡനങ്ങൾ മാത്രമാണ്. நம்ம அங்கங்கே நடக்கிற சில கொலைகள் சம்பவங்களை தான் பார்க்கிறோம். ഇത് മാത്രമേ നമ്മൾ പ്രൊജക്റ്റ് ചെയ്ത് കാണുന്നുള്ളൂ. இதை மட்டும்தான் குறிப்பா கவனமா நம்ம பார்க்கிறோம். ആയിരങ്ങളും 10,000ങ്ങളും ദൈവത്തെ ആരാധിക്കുന്ന നമ്മൾ കാണുന്നില്ല. வட மாநிலங்கள் 1000கள் 10,000கள் தேவனை ஆராதிக்கிறத நம்ம பார்க்கல. ഈ കാലഘട്ടത്തിൽ ഇന്ത്യയുടെ മേൽ ഒരു മഹത്വം വരാൻ പോവുകയാണ്. இந்த காலகட்டத்தில் இந்தியா மேல ஒரு மகிமை வர
வரப்போகுது. വരാൻ പോകുന്ന ദൈവ ചലനങ്ങളുടെ പ്രധാനപ്പെട്ട രാജ്യം ഇന്ത്യയാണ്. வரப்போகிற மிகப்பெரிய எழுப்புதலுக்கு முக்கியமான தேசமே நாம வாழுகிற இந்தியா தான். സകല രാജ്യങ്ങളുടെ മുമ്പിൽ പരിശുദ്ധാത്മ ഉപയോഗിക്കാൻ പോകുന്ന പ്രധാനപ്പെട്ട ഒരു രാജ്യം ഇന്ത്യയാണ്. உலகிலுள்ள சகல நாடுகள் மத்தியிலேயும் தேவன் பயன்படுத்த போகிற தேசம் நம்ம இந்திய தேசம் ആ தான். ഇന്ത്യക്കകത്തുള്ള പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശുശ്രൂഷകരാണ് നമ്മൾ. ஓ, அந்த இந்தியாவுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய ஊழியம் துவங்கி இருக்கிறது. ഇവിടെ ഉണരേണ്ടത് നമ്മളാണ്. அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது நம்மதான். ஆமென். നമ്മുടെ ചർച്ചിൽ 50 പേരോ 100 പേരോ 200 പേരോ 500 പേരോ 10 പേരോ, நம்ம சபையில 100 200 500 10 பேரோ பரவாயில்ல. നീ ദൈവശക്തി ചുമക്കുന്ന ഒരു അഭിഷക്തനാണ്. நீ தேவனுடைய வல்லமை சுமக்கிற ஒரு ஊழியக்காரன். നമ്മുടെ ഓരോ മീറ്റിംഗും ചെറുതാക്കരുത്, വലുതാക്കി തന്നെ ശുശ്രൂഷിക്കണം. நம்முடைய ஒவ்வொரு கூட்டங்களையும் சின்ன சின்ன கூட்டமா வைக்க கூடாது, பெரிய கூட்டமா வச்சு நடத்தணும். ஆமென். ആമേൻ. ஆமென். ഞാൻ കണ്ടത്, நான் பார்த்தது, ആരാധന എങ്ങനെയെങ്കിലും ഒന്ന് നിർത്താൻ വേണ്ടി കഷ്ടപ്പെടുന്ന പാസ്റ്റർമാരാണ്. அந்த காலத்துல ஆராதனை எப்படியாவது நிப்பாட்டணுமேனு கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்க. എന്നാൽ ഞാൻ പാസ്റ്റർ ആയപ്പോൾ, ஆனா நான் ஊழியக்காரனா மாறின போது ഞാൻ ചെല്ലുന്ന സ്ഥലങ്ങളിൽ കാണുന്നത്, நான் போகிற இடங்கள்ல எல்லாம் பார்க்கறேன், എങ്ങനെയെങ്കിലും ആൾക്കാരെ കൈയടിപ്പിക്കാൻ വേണ്ടി കഷ്ടപ്പെടുന്ന പാസ്റ്റർമാർ. எப்படியாவது இந்த ஆட்களை கைதட்ட வைக்க முடியாதான்னு கஷ்டப்படுற ஊழியக்காரங்க. അപ്പൊ ഇന്ന് രാത്രി നമ്മളൊന്ന് ചിന്തിക്കുക, ஆனா இந்த இரவு நம்ம சிந்திக்கணும், നമ്മൾ വളരുകയാണോ நம்ம வளர்றோமா, നമ്മൾ തളരുകയാണോ? நம்ம தளர்ந்து போகிறோமா? നമ്മൾ സ്വയമായിട്ട് ചിന്തിക്കണം. நம்ம சுய பரிசோதனை செய்யணும். നമ്മൾ വളരുകയാണോ நம்ம வளர்றோமா, നമ്മൾ തളരുകയാണോ? நம்ம தளர்ந்து போறோமா? നമുക്കെല്ലാം ആയി, நமக்கு எல்லாமே ஆயிட்டுது, എല്ലാം സെറ്റായി, எல்லாமே சரியாயிட்டுது. ഞാൻ പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥനകൾക്കെല്ലാം ദൈവം മറുപടി തന്നു. நான் பண்ணின ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்துட்டாரு. എന്റെ കുഞ്ഞിന്റെ കല്യാണം നടന്നു, என் மகளுடைய கல்யாணம் நடந்துட்டு, ചർച്ച് സെറ്റായി. சபையெல்லாம் நல்ல செட்டப் ஆயிட்டு. ദൈവം നമ്മെ വിളിച്ചപ്പോൾ, ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்த போது നമ്മോട് പറഞ്ഞ ദൈവ ശബ്ദം, நம்ம கிட்ட சொன்ன அந்த தேவ சத்தம் അത് നിറവേറിയോ? அது நிறைவேறல. അത് നിറവേറിയില്ലെങ്കിൽ, அது நிறைவேறவில்லை என்றால், നിങ്ങൾ ഇന്നും ഭൂമിയിലുണ്ടെങ്കിൽ இன்றைக்கு நீங்க பூமியில் இருக்கீங்கன்னா ആ ദൈവ ശബ്ദം നിറവേറുക തന്നെ ചെയ്യും. அந்த தேவ சத்தம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ഇന്ന് രാത്രി നമുക്ക് ഒരുമിച്ച് വിശ്വസിക്കാം. இந்த இரவு நாம் இணைந்து விசுவாசிப்போம். 2025 2025 എന്റെ തലയ്ക്ക് മീതെ വന്ന ദൈവ ശബ്ദം ഞാൻ നിവർത്തിക്കും. என் தலைக்கு மேல வந்த தேவ சத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். എന്റെ ചർച്ചിന്റെ മേൽ വന്ന പ്രവചനങ്ങൾ നിറവേറും. என் சபைக்கு மேல வந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். ആരെ കൊണ്ടും അതിനെ തടയാൻ കഴിയില്ല. யாராலையும் அதை சொல்ல முடியாது. ഇത് ദൈവ ശബ്ദമാണോ? இது தேவ சத்தமா? നിറവേറുക തന്നെ ചെയ്യും. அப்படியானால் கண்டிப்பா நிறைவேறியே தீரும். ആമേൻ. ஆமென். ഈ 65 വയസ്സുള്ള അമ്മച്ചി എന്റെ വീട്ടിൽ കയറി വന്നു. 65 വയസ്സ് തായി சொன்னனே, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. എനിക്ക് മനസ്സിലായി ഇത് ബഹളം ഉണ്ടാക്കുന്ന പള്ളിയുടെ ആളാ. எனக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க ஆரவாரம் பண்ற சபையில் உள்ள நபர். ഞാൻ ഈ അമ്മച്ചിയോട് പറഞ്ഞു, நான் அந்த தாயார்கிட்ட சொன்னேன், ഞങ്ങൾ നിങ്ങളുടെ ആളല്ല. நாங்க உங்க ஆளு கிடையாது. എനിക്ക് തോന്നുന്ന അമ്മച്ചിക്ക് അന്ന് ഒന്നുകിൽ ഈ ആത്മലോകത്തിനകത്തുള്ള നാടകവും ഇതൊന്നും അമ്മച്ചിക്ക് അറിയാൻ പാടില്ലായിരിക്കും. ஒருவேளை அந்த காலத்துல அந்த தாயாருக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற ஏமாற்று நாடகம் நடிப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியல. അമ്മച്ചി എന്നോട് പറഞ്ഞു, அந்த தாயார் என்கிட்ட சொன்னாங்க, ഞങ്ങൾക്ക് അങ്ങനെ ഞങ്ങളും നിങ്ങളും ഇല്ല. எங்களுக்கு அப்படி நீங்க நாங்கன்னு வித்தியாசம் கிடையாது. പക്ഷെ ഇന്ന് നിങ്ങൾക്കറിയാം, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ഏറ്റവും കൂടുതൽ ജാതി വ്യവസ്ഥയുള്ളത് പെന്തക്കോസിലാണ്. அதிகமா ஜாதியை பத்தி சொல்றதே இன்னைக்கு ஜவுக்குறிப்பு வந்த மாதிரி பெந்தகோஸ்துல தான் ஜாதி பிரச்சனை. ഞാൻ സത്യമാണ് പറയുന്നത്. நான் உண்மையை தான் சொல்றேன். കഴിഞ്ഞ 12 വർഷത്തെ എക്സ്പീരിയൻസ് ആണ് പറയുന്നത്. கடந்த 12 ஆண்டுகள் அனுபவத்துல சொல்றேன். ഒരു 4-5 വർഷം മുമ്പ് ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னால തമിഴ്നാട്ടിലല്ല, കേരളത്തിലാണ്, தமிழ்நாட்டுல கிடையாது, கேரளாவில் ഒരു സെന്റർ കൺവെൻഷൻ, ஒரு சோத்திர சென்ட்ரல் கன்வென்ஷன் நடந்தது. അതിന്റെ കമ്മിറ്റി നടക്കുക. அதனுடைய கமிட்டி கூட்டம் நடக்கும். പാസ്റ്റേഴ്സ് എല്ലാവരും ഉണ്ട്, ஊழியக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. ആരെ പ്രസംഗിക്കാൻ വിളിക്കുക. யார பிரசங்கம் பண்ண கூப்பிட? അപ്പൊ ഓരോ പാസ്റ്ററും ഓരോരുത്തരുടെ പേര് പറയുമല്ലോ. ஒவ்வொரு ஊழியக்காரங்க பேரை சொல்றாங்க. അങ്ങനെ പേരുകൾ വന്നു. அப்படி பேர் நிறைய வந்துட்டு അതിലാരോ എന്റെ പേരും പറഞ്ഞു. அதுல யாரோ என் பேரையும் சொல்லிட்டாங்க. അപ്പൊ ഒരു പാസ്റ്റർ പറഞ്ഞു, அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், നമുക്ക് അരവിന്ദ് മോഹൻ പാസ്റ്ററിന് 2 ദിവസം കൊടുക്കാം. நம்ம அரவிந்த் மோகன் பாஸ்டருக்கு 2 நாள் கொடுப்போம். അപ്പോ അദ്ദേഹം ഒരു ദിവസം അദ്ദേഹത്തിന്റെ അനുഭവം കൂടെ പറയാൻ സമയം കിട്ടും. அப்படின்னா ஒரு நாள் அவருடைய அனுபவத்தை சொல்ல முடியும். ഉടനെ സെന്റർ പാസ്റ്റർ എന്നിട്ട് പറഞ്ഞു, உடனே அந்த சென்டர் பாஸ்டர் சொல்றாரு, ഒരു ദിവസം കൊടുത്താൽ മതി. ஒரு நாள் கொடுத்தா போதும். അതെന്താ? அது ஏன்? അവൻ നമ്മളെ ആളല്ല, அவன் நம்ம ஆளு கிடையாது. ഇത് അവിടെ ഇരുന്ന വേറൊരു പാസ്റ്റർ എന്നെ വിളിച്ച് പറഞ്ഞേക്കുന്നു. இது அங்க இருக்கிற ஒரு பாஸ்டர் என்கிட்ட கூட்டு சொல்லிட்டாரு.
അല്ലെങ്കിൽ ആ പാസ്റ്റർ മിണ്ടാതിരിക്കണ്ടേ? சரி, அப்படி இல்லைன்னா அவர் அமைதியா கூட இருந்தா போதாதா? കമ്മിറ്റി പോയിരുന്നിട്ട് അത് എന്നെ വിളിച്ചു പറഞ്ഞേക്കുക. பாருங்க, அந்த கமிட்டில போய் உட்கார்ந்து என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு. അപ്പൊ ആ കൺവെൻഷനിൽ ഞാൻ ചെന്ന എന്തായിരിക്കും എന്റെ ഡയലോഗ്? அப்ப அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் போனா என் பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. ഇതാണ് ഇവിടെ സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. നമ്മുടെ ആള്, நம்ம ஆளு, അവരുടെ ആള്, அவங்க ஆளு. ട്രിവാൻഡ്രത്തിൽ പോവും. ഈ പാസ്റ്റർ ഏത് ജാതിയിൽപ്പെട്ട ആളാണോ ആ ജാതിയിലുള്ളവരെ ആ ചർച്ച വരും. திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போதகர் எந்த ஜாதியோ அந்த ஜாதி உள்ள சபைக்கு தான் அவர் வருவார். അങ്ങനത്തെ ചർച്ച ഉണ്ട്. அப்படிப்பட்ட சபை இருக்கு. ഇനി അടുത്ത് ചർച്ചിൽ 100 പേരിൽ 70 പേര് വേറൊരു ജാതിയും എന്നാൽ 30 പേരുടെ ജാതിയിൽപ്പെട്ട ആളാണ് പാസ്റ്റർ എങ്കിൽ അയാൾ 3 വർഷം തികക്കത്തുമില്ല. அந்த சபையில் ஒரு ஊழியக்காரர் வந்து பொறுப்பெடுக்கிறார் அப்படின்னா அந்த சபையில் 70% ஒரு கூட்டம், 30% இன்னொரு கூட்டம் அப்படின்னா அந்த 30% உள்ள நபர் இந்த பாஸ்டர் அப்படின்னா 3 வருஷம் அவர் அங்கே இருக்கவே முடியாது. സ്റ്റേജും മൈക്കും നമ്മുടെ കയ്യിൽ തന്നാൽ നമ്മുടെ ആദ്യത്തെ സുവിശേഷമാണ് கிறிஸ்துவில் நம்ம எல்லாரும் ஒன்னாണ്. ஆமா, நம்ம கையில ஒரு மைக்கும் ஒரு ஸ்டேஜையும் கொடுத்தா முதல்ல பேசுறது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே நாம் ஒன்றாய் இருக்கிறோம். நம்ம ஒன்றாய் இருக்கிறோம். സ്റ്റേജിന്റെ പുറകിലോട്ട് വന്നിട്ട് ചോദിക്കും. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு பின்னால வந்து கேட்போம், ആ ചെറുക്കനെ ഇഷ്ടപ്പെട്ടു, അവൻ ഏത് ജാതിയാണ്? அந்த பையனை பிடிச்சிட்டு அவன் எந்த ஜாதி? ഞാൻ ഹൈന്ദവ കുടുംബത്തിൽ നിന്ന് വന്നോണ്ട് അതിന്ന് രക്ഷിക്കപ്പെട്ടവർ വന്നാൽ മതി. நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்ததுனால அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டா வந்தவங்க போதும். ഞാൻ എന്തുകൊണ്ട് ഇവിടെ ഇതെല്ലാം തുറന്ന് സംസാരിക്കും? நான் ஏன் இதையெல்லாம் இங்க திறந்து பேசுறோம்னா ഇത് പബ്ലിക്കിൽ സംസാരിക്കാൻ പറ്റില്ല. இதை வெளியே பேச முடியாது. നമ്മളിൽ നിന്ന് ഇങ്ങനത്തെ ക്യാരക്ടറുകൾ വരരുത്. நமக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட குணம் வரவே கூடாது. നമ്മുടെ ചർച്ചിൽ ജാതി വ്യവസ്ഥയെ നിങ്ങൾ സപ്പോർട്ട് ചെയ്യരുത്. நம்ம சபையில அந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கவே கூடாது. அதுக்கு பக்கபலமா இருக்க கூடாது. വിശ്വാസികൾ നമ്മുടെ അടുക്കൽ വന്ന് പറയും, விசுவாசிகள் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, നമ്മൾ അതിനെ സപ്പോർട്ട് ചെയ്യരുത്. நம்ம அதுக்கு பக்கபலமா இருக்க கூடாது. എങ്കിൽ നമ്മൾ യേശുവിനെ വീണ്ടും ക്രൂശിക്കുകയാണ്. அப்படி நம்ம சேரோம்னா இயேசுவை திரும்பவும் சிலுவையில் அறையிறோம். ഈ അമ്മച്ചി എന്നോട് പറഞ്ഞു, இந்த தாயார் என்கிட்ட சொன்னாங்க, യേശുവിന് അങ്ങനെയൊന്നുമില്ല. இயேசுவுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. അപ്പം ഞാൻ പറഞ്ഞു, അമ്മച്ചി நான் அந்த தாயாரை பார்த்து சொன்னேன், அம்மா ഞാൻ ക്രിസ്ത്യാനി അല്ല, நான் கிறிஸ்தவன் கிடையாது. അതുകൊണ്ട് അമ്മച്ചി വീട്ടിൽ നിന്ന് പോയിക്കോ. அதனால அம்மா அந்த வீட்டை விட்டு போயிருங்கன்னு சொன்னேன். അമ്മച്ചി പോയി. அந்த தாயார் போயிட்டாங்க. നമ്മളാണെങ്കിൽ പോകൂല, நம்மனா போகவே மாட்டோம். നമ്മൾ അവിടെ ചവിട്ടി നിൽക്കും. நாங்கள் அங்கேயே பிடிச்சு நிற்போம். അവന്റെ അടിയും വാങ്ങി, அவங்ககிட்ட நல்ல அடியும் வாங்குவோம். എന്നിട്ട് പറയും സുവിശേഷ വിരോധി അടിച്ചത്. சுவிசேஷ விரோதியை அடிச்சுதாம்னு சொல்லுவோம். ഒരുത്തന് വേണ്ടാന്ന് പറഞ്ഞാൽ, ஒரு நபர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா നീ ഫുട്പാത്തിൽ തുടിവിക്കുന്ന പോലെ നിൽക്കരുത്. அங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல துணி விக்கிற ஆள் நிப்பாங்க பத்தியெல்லாம் பிடிச்சு விக்கணும் அப்படின்னு, அது மாதிரி நிக்க கூடாது. ഫുട്പാത്തിൽ തുണി വിക്കുന്ന കണ്ടിട്ടുണ്ടോ? அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறது துணி விப்பாங்க பத்தியெல்லாம். നമ്മൾ വേണ്ടെന്ന് പറഞ്ഞാലും, நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் பின்னாலே അണ്ണാ 2 10 ரெண்டு பட்டு சேலம்மா, അപ്പൊ നമ്മൾ വേണ്ട, நம்ம வேண்டாம் അണ്ണാ 3 10 அண்ணா 3 10 ரூபாண்ணா. അതല്ല ഗോസ്പൽ. அது இல்ல பிரச்சனை. This is branded. இது விலையேற பெற்றது. വേണ്ടാന്ന് പറഞ്ഞാൽ പൊടിയും തട്ടിയിട്ട് വരണം. வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம கால்ல இருக்கிற தூசியை தட்டிட்டு வந்துடணும். അവൻ നമ്മുടെ പുറകെ ഒരു ദിവസം വരും. அவன் ஒரு நாள் நம்ம பின்னால வருவான். കാരണം നമ്മുടെ കയ്യിൽ ഇരിക്കുന്നത് എന്താന്നുള്ള ബോധ്യം നമുക്കുണ്ടായിരിക്കണം. ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது என்னதுன்ற அறிவு நமக்கு இருக்கணும். ഇത് പ്രസംഗിക്കുമ്പോ, இதை நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ചത്തേ ചതനേന്നും പറഞ്ഞ് പ്രസംഗിക്കരുത്. செத்தே செத்தேன்னு காத்து வர்ற மாதிரி பேசக்கூடாது. ഞാൻ പറയുന്നതാണ് സത്യം. நான் சொல்றதா சத்தியம்னு பேசணும். ആകാശം ഇടിഞ്ഞു വീണാലും, ஆமா, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் ഇത് തന്നെ സത്യം. இதுதான்டா சத்தியம். ഇത് പ്രസംഗിക്കുന്ന കേൾക്കുമ്പോ മനുഷ്യർക്ക് തോന്നണം. ஆமா, இந்த பிரசங்கத்தை கேட்கிற உள்ளத்துல அது உருவாகணும். ഞാൻ ഒരു പുസ്തകത്തിൽ വായിച്ചു, நான் ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன். ആരും എഴുതിയിട്ടുള്ളതാ, யாரோ எழுதியிருக்காங்க. സത്യത്തിൽ സത്യം പ്രസംഗിക്കുന്ന കൂട്ടർ നമ്മളാ. உண்மையிலேயே உண்மையை பேசுற ஆட்கள் நம்ம தான். പക്ഷെ ആ പുസ്തകത്തിൽ ആ മനുഷ്യൻ എഴുതിയിരിക്കുന്നത്, மனுஷர்கள் இதுல எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். ക്രിസ്ത്യാനികളാണ് സത്യം സംസാരിക്കുന്നത്, அது அவர் எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்தவர்கள் தான் உண்மையை பேசுறாங்க, നമ്മളാണ് പ്രസംഗിക്കുന്നത്. நம்ம தான் பிரசங்கம் பண்றோம். പക്ഷെ നമ്മുടെ പ്രസംഗം കേട്ടാൽ നമ്മൾ കള്ളം പറയുന്ന പോലെ തോന്നും. ஆனா நம்ம பிரசங்கத்தை கேட்டா அவர் ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியும். இருப்பு. എന്നാൽ കള്ളത്തരങ്ങൾ പ്രസംഗിക്കുന്നവന്റെ പ്രസംഗം കേട്ടാൽ നമ്മൾ വരെ വിശ്വസിച്ചു. ஆனா கள்ள போதனை பண்றவனுடைய கள்ள போதனை கேட்டா நம்மளே ஆணு நம்பி உட்கார்ந்துருப்போம். ഇവിടെ എല്ലാ ഇലക്ഷനിലും പാർട്ടിക്കാർ വന്ന് എന്താണ് പ്രസംഗിക്കുന്നത്? இந்த எல்லா தேர்தலையும் கட்சிக்காரன் வந்து என்ன பிரசங்கம் பண்றான்? ഞങ്ങളെ ജയിപ്പിച്ചാൽ അടുത്ത 5 വർഷം കൊണ്ട് തമിഴ്നാടിനെ ഞാൻ അമേരിക്കയാക്കുമെന്ന്. எங்களை நீங்க மாத்திரம் வெற்றி பெற செஞ்சிருங்க, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு அமெரிக்காவை ஆக்கிடுவேன்.
ഇത് ശുദ്ധ നുണയാന്ന് നമുക്കറിയാം. இது உண்மையிலே பிரார்த்தனம் அப்படின்னு நமக்கு தெரியும். എന്നാലും ആ പ്രസംഗം കേൾക്കുമ്പോൾ നമ്മൾ വരെ കൈയടിക്കും. ஆனா നമ്മൾ അറിയാമலே പ്രസംഗം കേൾക്കற நம்ம கையை தட்டிடுறோம். കാരണം കള്ളത്തരത്തെ കള്ളബോധനകൾ സത്യം പോലെ അവർ പ്രസംഗിക്കും. ഉണ്മയ മാതിരി போதிக்கறாங்க. നമ്മുടെ കയ്യിലിരിക്കുന്നതാണ് സത്യം. நம்ம கையில இருக்கிறது இது மட்டும் தான் சத்தியம். ഇതിനപ്പുറം ഒരു സത്യമില്ല. இதை தாண்டி ஒரு சத்தியம் கிடையாது. നമ്മൾ ഇത് പറയുമ്പോൾ, நாம இதை சொல்லும்போது അത് സത്യം സത്യമായിട്ട് പറയണം. സത്യത്തെ സത്യமா போதிக்கணும். യേശു പ്രസംഗിക്കുമ്പോൾ പറയുന്ന ഒരു പദമുണ്ട്. യേശു പ്രസംഗം பண்ணும்போது சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. സത്യം സത്യമായിട്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു. സത്യത്തെ സത്യമാகவே உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ആമേൻ. നിങ്ങളുടെ അധരത്തിന് ശക്തിയുണ്ട്. உங்க வாய்க்கு வல்லமை உண்டு. നിങ്ങളുടെ ശബ്ദത്തിന് ശക്തിയുണ്ട്. உங்க சத்தத்துக்கு வல்லமை உண்டு. ഈ അമ്മച്ചി ഇറങ്ങിപ്പോയി. இந்த தாயார் போயிட்டாங்க. 15 മിനിറ്റ് കഴിഞ്ഞ് വീണ്ടും വന്നു. மறுபடியும் 15 நிமிஷம் தாண்டி வந்தாங்க. ഈ രണ്ടാമത് വന്നിട്ട് എന്നോടൊന്നും ചോദിക്കാൻ നിന്നില്ല. ரெண்டாவது முறை வந்துட்டு என்கிட்ட ஒண்ணும் கேட்கல. എന്റെ മുഖത്ത് നോക്കി ഒരു ദൂത്, என் முகத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, നിനക്ക് വിടുതലുണ്ട്. உனக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. ഞാൻ ഞെട്ടിപ്പോയി. நான் அதை கேட்டு நடுங்கிட்டேன். 17 വർഷം 17 ஆண்டுகள் ഞാൻ ആരുടെ നാവിൽ നിന്ന് കേൾക്കാത്തത്, யாருடைய வாயில் இருந்தும் கேட்டிராத ഒരു അമ്മച്ചിയുടെ അധരത്തിൽ നിന്ന് കേട്ടു. ஒரு அம்மாவுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை. നിനക്ക് വിടുതലുണ്ട്. அன்னைக்கு ஒரு விடுதலை. ഇതാണ് നമ്മുടെ ശബ്ദം. இதுதான் நம்முடைய சத்தம். ഒരുപാട് പേർ കാത്തിരിക്കുന്നു. ஓ, अनेகர் காத்திருக்கிறார்கள். മന്ത്രവാദിക്ക് പറയാൻ കഴിയാത്തത്, மந்திரவாதி சொல்ல முடியாதது, ജ്യോത്സ്യന്മാർക്ക് പറയാൻ കഴിയാത്തത്, ஜோசியக்காரர் சொல்ல முடியாதது, ഡോക്ടർമാർക്ക് പറയാൻ കഴിയാത്തത്, மருத்துவர்கள் சொல்ல முடியாதது. അവർ കാത്തിരിക്കുന്നു. ആ ജനങ്ങൾ അത് കാത്തിരിக்கிறார்கள். നമ്മുടെ ശബ്ദമാകട്ടെ. அவர்கள் நம்முடைய குரலை கேட்கட்டும். அது நம்முடைய குரலா இருக்கட்டும். ഞാൻ ഞെട്ടിപ്പോയി. நான் நடுங்கிட்டேன். ഞാൻ അറിയാതെ ചോദിച്ചു. நான் என்னை அறியாமலே கேட்டேன், എന്നെ ആര് വിടുവിക്കും? என்னை யார் விடுவிப்பாரு? ഈ അമ്മച്ചി തല ഉയർത്തി എന്നൊരു ഡയലോഗ്. இந்த அம்மா தலையை உயர்த்தி கம்பீரமா என்னை பார்த்து சொன்னாங்க, നിന്നെ യേശു വിടുവിക്കും. உன்னை இயேசு விடுவிப்பார். സത്യത്തിൽ എനിക്ക് യേശുവിലുള്ള വിശ്വാസം അല്ല അപ്പോഴുണ്ടായത്. எனக்கு அந்த நேரத்தில் இயேசுவை குறித்த விசுவாசம் அல்ல உண்டானது. ഇത് പറയുന്ന അമ്മച്ചിയുടെ ധൈര്യം. இதை சொல்ற அந்த தாயாருடைய தைரியம் தான் பார்த்தேன். നമ്മളാണെങ്കിൽ എന്ത് ചെയ്യുന്നറിയോ? நம்ம என்ன பண்ணுவோம்? തലവേദനയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും, தலைவலிக்காக ஜெபம் பண்ணுவோம், വയറുവേദനയ്ക്ക് വേണ്ടിയും പ്രാർത്ഥിക്കും. வயிற்று வலிக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ഇനി ഒരിക്കലും രക്ഷപ്പെടത്തില്ല എന്നൊരു കേസ് വന്നാൽ, இனி ஒருபோது தப்ப வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா, ദൈവഹിതം നടക്കട്ടെ, ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டுப்பா, ദൈവഹിതം നടക്കട്ടെ, ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும். അതങ്ങനെ ദൈവഹിതമാക്കി കളഞ്ഞത്. அது என்ன, அது மட்டும் தேவ சித்தம் ஆக்கிட்டோம். എനിക്ക് എന്നെ വിശ്വാസം ഇല്ല ഇവര് മരിക്കോ ഇല്ലേ. இவங்க பிழைப்பாங்களா என்னன்னு எனக்கே விசுவாசம் இல்லை. തലവേദന നമ്മൾ അടിച്ച് തകർത്ത് കളയും. ஆமா, தலைவலியை அடிச்சு துரத்திடுவோம். പക്ഷെ ഞാനൊരു കാര്യം പറഞ്ഞോട്ടെ. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன். സ്വർഗത്തിലെയും ഭൂമിയിലെ അധികാരം, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் അതിരിക്കുന്നത് മന്ത്രിയുടെ അധരത്തിലല്ല, அது இருப்பது தேசத்தை ஆளுகிறவருடைய வாயில் அல்ல, വിശ്വസിച്ച ദൈവത്തിന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങിയ നമ്മുടെ കയ്യിലാണ്. விசுவாசத்தோடு கூட தேவ விளையத்துக்கு புறப்பட்ட உங்களுடைய என்னுடைய கரங்களில் இருக்கிறது. സ്വർഗരാജ്യത്തിന്റെ താക്കോൽ ഞാൻ നിനക്ക് തരുന്നു. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். നീ ഭൂമിയിൽ അഴിക്കുന്നത് സ്വർഗത്തിൽ അഴിയപ്പെടും. நீ பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறாய் பரலோகத்தில் அவிழ்க்கப்படும். നീ ഭൂമിയിൽ കെട്ടുന്നത് സ്വർഗത്തിൽ കെട്ടപ്പെടും. நீ பூமியிலே கட்டப்படுவது பரலோகத்தில் கட்டப்படும். കാരണം സകല അധികാരവും ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്നു. காரணம் சகல அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ഇന്ന് രാത്രി വിളിച്ചു പറഞ്ഞേ, എന്റെ മേൽ ഒരു അധികാരമുണ്ട്. இந்த ராத்திரி நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் மேல ஒரு அதிகாரம் உண்டு. വിശ്വസിച്ചു പറഞ്ഞേ, എന്റെ മേൽ ഒരു അധികാരമുണ്ട്. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் மேல ஒரு அதிகாரம் உண்டு. പാമ്പുകളെയും തേളുകളെയും ശത്രുവിന്റെ സകല ബലത്തെയും ചവിട്ടാൻ അവൻ എനിക്ക് അധികാരം തന്നിരിക്കുന്നു. சர்ப்பங்களை தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. வாயை திறந்து சொல்லுங்க. ഈ അധികാരത്തെ ഞാൻ ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்த ഈ போகிறேன். അധികാരം എന്നിലൂടെ പട്ടണം കാണാൻ പോവുകയാണ്. இந்த அதிகாரம் என் மூலமாக அநேகருக்குள்ளே செல்ல போகிறது. ഞാൻ അവസാനിച്ചിട്ടില്ല. நான் இன்னும் முடியவில்லை. ഞാൻ അധികാരമുള്ള ശുശ്രൂഷകനാണ്. நான் அதிகாரமுள்ள ஊழியக்காரன். நன்றி 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 ஆவியானவரே. അടുത്ത അമ്മച്ചനൊരു വാക്ക് പറഞ്ഞു. இந்த தாயார் அடுத்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க, എന്റെ പള്ളിയിൽ വരണം, என் சர்ச்சுக்கு நீங்க வாங்க, പ്രാർത്ഥിച്ചു. പള്ളിയിൽ വന്ന് പ്രാർത്ഥിക്കണം, சர்ச்சில் வந்து நீங்க ஜெபிக்கணும், നിങ്ങൾ വിടുവിക്കപ്പെടും. நீங்க விடுதலை பெறுவீங்க.
അമ്മച്ചിയുടെ ധൈര്യം എന്താണ്? அந்த தாயாருடைய தைரியம் என்ன? എന്റെ പള്ളിയിൽ നിങ്ങൾ വന്നാൽ ஏன் சர்ச்சுக்கு நீங்க வந்தா നിങ്ങൾ വിടുവിക്കപ്പെടും. நீங்க விடுதலை அடைவீங்க. ഇന്ന് നമ്മുടെ ചർച്ചിൽ இன்றைக்கு நம்முடைய சபையில ഒരാൾ ഇത് പറയോ? ஒரு ஆளாவது இப்படி வெளியே போய் சொல்லுவாங்களா யார்கிட்டயாவது? അടുത്ത ഞായറാഴ്ച നീ ഞങ്ങളുടെ ചർച്ചിൽ വന്നാ, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ எங்க சர்ச்சுக்கு வந்தனா നീ വിടുവിക്കപ്പെടുമെന്ന് நீ விடுதலை பெறுவேனே പറയാൻ ധൈര്യമുള്ള சொல்ல தைரியமுள்ள நபர் എത്ര വിശ്വാസികൾ നമുക്കുണ്ട്? எத்தனை விசுவாசிகள் நமக்கு உண்டு? ധൈര്യമില്ല. இல்ல, தைரியம் இல்ல. കാരണം ചർച്ചിനകത്തുള്ള വിശ്വാസികളുടെ വീട്ടിൽ നിന്ന് പോലും എല്ലാവരും വരുന്നില്ല. ஏன் அப்படின்னா சபையில் இருக்கிற விசுவாசிகள் வீட்டுல இருந்தே யாரும் ஒழுங்கா சர்ச்சுக்கு வாரதில்லை. അപ്പം വന്നാൽ മോൻ വരില്ല, அப்பா வந்தா மகன் வாரதில்லை, മോനും അപ്പനും വന്നാൽ അമ്മ വരില്ല, ஆமா மகனும் தகப்பனும் வந்தா தாய் வாரதில்லை, അമ്മയും മോളും വന്നാൽ അപ്പനും മോനും വരില്ല. தாயும் மகனும் வந்தா தகப்பன் வாரதில்லை. ഇവരെല്ലാരും ഒരുമിച്ച് വരുന്നത് ഡിസംബർ 31 രാത്രി. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாரதே டிசம்பர் 31ஆம் தேதி மட்டும்தான். கோளாறு. ഇവിടെ നമ്മൾ എന്ത് ചെയ്യുമെന്നാണ് ഈ പറയുന്നത്? இவங்களை நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? നമുക്കൊന്നും ചെയ്യാൻ കഴിയും. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ഈ അമ്മച്ചിയുടെ ഈ ധൈര്യമാണ്, இந்த தாயாருடைய அந்த தைரியம் தான் എൻ്റെ അകത്തൊരു വിശ്വാസം ഉണ്ടാക്കിയത്, எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை உருவாக்கினது. നമ്മുടെ പ്രസംഗം കേൾക്കുമ്പോൾ, நம்ம பிரசங்கத்தை கேட்கும்போது മരിക്കാനിരിക്കുന്നവന്റെ അകത്ത് ഒരു വിശ്വാസം ഉണ്ടാകും. சாக கிடக்கிறவனுக்கு உள்ள கூட ஒரு விசுவாசம் பற்றி எரியணும். എനിക്ക് ജീവിക്കാൻ കഴിയും, என்னாலயும் உயிர் வாழ முடியும். അതായിരിക്കണം നമ്മുടെ പ്രസംഗം. அதுதான் நம்முடைய பிரசங்கமா இருக்கணும். അല്ലാതെ അവന്റെ കുറ്റം, ഇവന്റെ കുറ്റം, അപ്പുറത്തവന്റെ കുറ്റം, ആ പാസ്റ്ററിന്റെ കുറ്റം, ഈ പാസ്റ്ററിന്റെ കുറ്റം, ഇന്നലെ നടന്ന കുറ്റം, அவனை பத்தி குத்தம், இந்த பாஸ்டர் அப்படி, அந்த பாஸ்டர் அப்படி, அவனை இவனை பத்தி குறை சொல்றது பிரசங்கமே கிடையாது. നമ്മുടെ പ്രസംഗം, நம்முடைய பிரசங்கம் വിശ്വാസം ഇല്ലാത്തവന് വിശ്വാസം ജനിപ്പിക്കണം, விசுவாசம் இல்லாதவனுக்குள்ள விசுவாசத்தை பிறக்க வைக்கணும், മരിച്ചവനെ ജീവിപ്പിക്കണം, செத்தவனை உயிரோடு எழுப்பணும். അതായിരുന്നു യേശുവിന്റെ ശുശ്രൂഷ. அதுதான் இயேசுடைய ஊழியம். എന്തോ ഇന്ന് നമ്മുടെ മേൽ ദൈവം ചിലത് പകരും. இன்னைக்கு நம்ம மேல ஆண்டவர் சில காரியங்களை பகிர்ந்து அளிக்க போகிறார். ഞാനും സ്വീകരിക്കാൻ വന്നിരിക്കുകയാണ്. நானும் பெற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கேன் உங்க கூட. നമ്മൾ ഒരുമിച്ച് സ്വീകരിക്കുക. நம்ம சேர்ந்து பெற்றுக்கொள்வோம். ഈ അമ്മച്ചിയുടെ ധൈര്യം, இந்த தாயாருடைய தைரியம். അടുത്ത ഞായറാഴ്ച ഞാൻ ആ ചർച്ചിൽ പോയി. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன். ചെന്നപ്പോഴേ എനിക്ക് മനസ്സിലായി, போனோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ഇത് ബഹളം ഉണ്ടാക്കുന്ന പള്ളിയാണ്. இது ஆரவாரம் போடுற சர்ச்சு. ഡ്രമ്മടി, കയ്യടി, അലറി വിളി, அதான் கூச்சல் போடுற சர்ச்சு. கொட்டடி, அந்த சத்தம், கூப்பாடு, கூச்சல். പിന്നെ സഹോദരിമാർ അങ്ങോട്ട് നോക്കാതിരിക്കുന്നതാണ് നല്ലത്. சகோதரிகள் பக்கத்துல பார்க்காம இருக்கிறது நல்லது. ഉരുളുന്നു, കിടക്കുന്നു. പിന്നെ കുറച്ച് ആശ്വാസം സഹോദരന്മാർ അങ്ങോട്ട് നോക്കുമ്പോഴാണ്. பாருங்க, அந்த சகோதரிகள் குதிக்கிறாங்க, துள்ளுறாங்க, உருளுறாங்க, படுக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் சகோதரர்கள் பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ഞങ്ങൾ ഇതുമായിട്ടൊരു ബന്ധമില്ല, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி பிள்ளையார் மாதிரி ഞങ്ങൾ വന്നു പോയതാണ്. நாங்க வந்து வந்து போனவங்க. ഞങ്ങൾ സ്തോത്രക്കാഴ്ച ഇട്ടിട്ട് പൊയ്ക്കോളാം. நாங்க காணிக்கையை போட்டுட்டு அப்படியே போயிடுறோம். அப்படியே நிற்கிறது. അത് അന്നും ഇന്നും എന്നും ഉണ്ട്. அன்னைக்கும் இன்னைக்கும் இன்னைக்கும் அதுதான் சகோதரர்கள் மத்தியில். അഭിഷക്തന്മാരെ, നിങ്ങളുടെ ചർച്ചിലെ സഹോദരന്മാരെ ആരാധിപ്പിക്കണം. ஊழியக்காரர்களை, உங்க சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களை அலறி ஆராதிக்க வைக்கணும். ആടി കൊടുക്കണമെങ്കിൽ ആടി കൊടുത്ത് ആരാധിപ്പിക്കണം. ஆமா, அடி கொடுத்தாவது ஆராதிக்க வைக்கணும். ഇവന്മാര് ശരിയായാൽ വീട് ശരിയായി. ஆமா, இவர்கள் சரியாயிட்டாங்கன்னா வீடே சரியாயிரும். ഇവന്മാർ അഭിഷേകം പ്രാപിച്ചാൽ വീട് സ്വർഗമാണ്. இவனுக்கு அபிஷேகத்தில் நிரம்பினா வீடே பரலோகம் தான். എന്നാ ഇവന്മാര് പള്ളി വന്ന് ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. ஆனா இந்த நபர்கள், இப்படிப்பட்ட நபர்களை விடவே கூடாது. വാതുറക്കൂല. எப்படிப்பட்ட நபர்கள் பாருங்க, இவனுக்கு வாயே சர்ச்சில் திறக்கவே மாட்டான். പിന്നെ തുറക്കുന്നുണ്ടെങ്കിൽ பின்ன திறக்குது அப்படின்னா നമ്മളെ വാ അടപ്പിക്കാൻ വേണ്ടി நம்ம வாயை அடைக்கனே வாயை திறப்பான். ഇതിനെയൊന്നും വച്ച് പുലർത്തരുത്. இதையெல்லாம் வச்சு காப்பாற்றவே கூடாது. ഇതെങ്ങനെ ശരിയാക്കാം? இது எப்படி சரி பண்றது? ഉപദേശിച്ചാൽ ശരിയാകൂല. உபதேசம் கொடுத்தா சரியாகாது. ഉപദേശിച്ച് നമ്മൾ തളർന്നില്ലേ? உபதேசம் கொடுத்து கொடுத்து நம்ம சோர்ந்து போயிட்டோம். ഇവന്മാരുടെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് വന്നാൽ മതി. இவனுக்கு மேல பரிசுத்த ஆவி எப்படியாவது இறக்கிரணும். എല്ലാം ശരിയാ, எல்லாம் சரியாயிரும். ஆவியை இறக்கிரணும். மேன். എന്റെ അടുത്ത് വരുന്ന ചെറുപ്പക്കാർക്ക് ഞാൻ ഉപദേശിക്കാറില്ല. என்கிட்ட வர்ற இளைஞர்களுக்கு நான் உபதேசம் பண்றதே இல்லை. കാരണം ഉപദേശം തുടങ്ങുമ്പോഴേ, உபதேசத்தை ஆரம்பிக்கும் போதே അവന്മാർ അതിന്റെ മുകളിൽ പറയും. அவன் அதுக்கு மேல பறந்துருவான். സത്യമാണ്, உண்மையே சொல்லுறேன். നമ്മളൊരു സൈഡിൽ നിന്ന് ഇങ്ങനെ എടുത്തോണ്ട് വരുമ്പോ, நம்ம ஒரு ஓரத்துல திருப்பி வர்றதுக்குள்ள ഇതല്ലേ പറയാൻ പോകുന്നത്? இதைத்தானே பாஸ்டர் சொல்ல போறீங்க? ഇത് നേരത്തെ കേട്ടു. இது எனக்கு நேரமே தெரியும். അപ്പൊ ഞാൻ പ്രാർത്ഥിക്കും.
அப்ப நான் ஜெபிப்பேன். കർത്താവെ അടുത്ത ഞായറാഴ്ച ஆண்டவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ഇവൻ അവൾ വന്ന് നോക്കി നിൽക്കുമ്പോൾ இவன் அங்க வந்து பார்த்து நிக்கும்போது ഇവന്റെ മേൽ ദൈവശക്തി, இவன் மேல அபிஷேகத்தை போற்றணும். ദൈവശക്തി പ്രാപിച്ചിട്ട് അവനെ ഇരുത്തി കാര്യം പറഞ്ഞു കൊടുക്കും. தேவனுடைய அபிஷேகத்தை அவனுக்குள்ள பெற வச்சிட்டு உட்கார வச்சு அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். അവന് വേഗം വേഗം മനസ്സിലാവും. அவனுக்கு நல்ல நல்ல வேகமா புரியும். ഇതാണ് എൻ്റെ ലൈഫിൽ ഞാൻ കാണുന്നത്. இதுதான் என் ஊழியத்தில் நான் பார்த்தது. നിങ്ങളുടെ ചില സഹോദരന്മാരെ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. உங்க சபையில் இருக்கிற சகோதரர்களை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். അവർ അഭിഷേകം പ്രാപിക്കണം, அவங்க அபிஷேகம் பெறணும், പ്രാർത്ഥിക്കുന്നവരാണ്, ஜெபிக்கிறவங்களா மாறணும், അവരുടെ കുടുംബം അനുഗ്രഹിക്കണം, அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். അല്ലേ? ഞാൻ ഈ വചനത്തിൽ നിന്ന് ഒരു വെളിപ്പാട് എൻ്റെ അകത്ത് വന്ന അന്ന് ഞാൻ ഈ ക്ലോക്ക് വിട്ടു. இந்த வசனத்திலிருந்து வெளிப்பாடு வந்தோடனே அந்த கிளாக்கே விட்டுட்டேன். ഈ ക്ലോക്കിനെ നിയന്ത്രിക്കുന്നത് ആരാന്നറിയാമോ? இந்த கிளாக்கை கண்ட்ரோல் பண்றது யாரு? സൂര്യനാണ്. சூரியன். അതിനനുസരിച്ചാണ് ഇത് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. அது கேட்டார் போல தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ഞാൻ ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായം വായിച്ചപ്പോൾ ஆதிகாமம் 1-ாம் அதிகாரம் வாசிக்கும் போது സൂര്യൻ വന്നിട്ടല്ല വെളിച്ചം വന്നത്. சூரியன் வந்த பிற்பாடு வெளிச்சம் வரல. ഞാൻ സ്കൂളിൽ പോയപ്പോൾ நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ടീച്ചർ എന്നെ പഠിപ്പിച്ചു. டீச்சர் என்கிட்ட கற்றுக் கொடுத்தாங்க. സൂര്യൻ നമുക്ക് വെളിച്ചം തരും. சூரியன் நமக்கு வெளிச்சம் தருகிறது. ഞാനും അത് വിശ്വസിച്ചു. நான் அதை நம்பிட்டேன். എല്ലാം സൂര്യന്റെ കീഴിലാണ്. எல்லாம் சூரியனுக்கு கீழே. ഞാൻ ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായം വായിച്ചപ്പോൾ நான் ஆதிகாமம் 1-ாம் அதிகாரம் வாசிக்கும் போது സൂര്യൻ വരുന്നതിന് മുമ്പേ சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே ഇവിടെ വെളിച്ചം വന്നു. இங்க வெளிச்சம் வந்துட்டு എല്ലാം സൂര്യന്റെ കീഴിലല്ല, எல்லாம் சூரியனுக்கு கீழே கிடையாது, എല്ലാം വെളിച്ചത്തിന്റെ കീഴിലാണ്. எல்லாம் வெளிச்சத்துக்கு கீழே. ആ സൂര്യനല്ല ഇതിന് വെളിച്ചം കൊടുത്തത്. அந்த சூரியன் அல்ல இதற்கு வெளிச்சம் கொடுப்பது. ഈ വെളിച്ചത്തിൽ നിന്നാണ് സൂര്യനെ സൃഷ്ടിച്ചത്. இந்த வெளிச்சத்துக்குள்ள தான் சூரியன் உருவாக்கப்பட்டது. ആ വെളിച്ചത്തിന്റെ പേരാണ് ദൈവത്തിന്റെ മഹത്വം. அந்த வெளிச்சத்துக்கு பேரு தான் தேவ மகிமை. The glory of God. தேவனுடைய மகிமை. അന്ന് ഞാൻ എന്നോട് തന്നെ പറഞ്ഞു, அன்னைக்கு நான் என்னை பார்த்து சொன்னேன், ഞാൻ സൂര്യൻ എന്ന വെളിച്ചത്തിന്റെ കീഴിലല്ല, நான் சூரியன் தருகிற வெளிச்சத்துக்கு கீழே இல்ல, ഞാൻ മഹത്വം എന്ന വെളിച്ചത്തിന്റെ കീഴിലാണ്. நான் மகிமை என்கிற வெளிச்சத்துக்கு கீழே இருக்கேன். സൂര്യന്റെ വെളിച്ചത്തിന് ഒരു കുഴപ്പമുണ്ട്. சூரியனுடைய வெளிச்சத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. 10 മിനിറ്റ് ഈ വെളിച്ചത്തെ നോക്കി നിന്നാൽ 10 நிமிஷம் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நின்னா നമ്മുടെ മുഖം കറുക്കും. நம்ம முகம் கரேர்னு ஆயிரும். അതുകൊണ്ടാണ് നമ്മൾ 3 ക്രീം ഒരുമിച്ച് കുഴച്ചിടുന്നത്. அதனாலதான் 3 கிரீமை ஒண்ணா சேர்த்து குழைச்சு முகத்துல பூசுவோம். സൂര്യന്റെ രശ്മികൾ ഫേസിൽ അടിച്ചാൽ ഫേസ് കറുക്കും. சூரியனுடைய கதிர்கள் முகத்துல பட்டா முகம் கருத்துரும். അപ്പൊ ഈ വെളിച്ചം എന്റെ മുഖത്ത് എപ്പോഴും അടിച്ചാൽ മുഖം കറുക്കും. இந்த வெளிச்சம் எப்போதே முகத்துல படப்பட முகம் கரேர்னு ஆயிரும். എന്നാൽ ഒരിക്കൽ ഒരു മനുഷ്യൻ പർവ്വതത്തിൽ കയറിപ്പോയി. ஆனால் ஒரு விஷயம், ஒரு மனுஷன் மலை மேலே ஏறி போனார். 40 ദിവസം അവിടെ ഇരുന്നു. 40 நாள் அங்கேயே இருந்தார். അവിടെ ദൈവം ഇറങ്ങി. அங்கே தேவன் இறங்கினார். ദൈവം ഇറങ്ങി എന്ന് പറഞ്ഞാൽ അവിടെ വെളിച്ചം ഇറങ്ങി. அங்கே வெளிச்சம் இறங்கிட்டுன்னு சொல்லலாம். 40ാമത്തെ ദിവസം ഇറങ്ങി വന്നപ്പോൾ നാട്ടുകാർ പറഞ്ഞത് മുഖം കരിഞ്ഞിരിക്കുന്നല്ല. 40 நாள் தாண்டி கீழே வரும்போது எல்லாரும் முகம் கரேர்னு ஆயிட்டுன்னு சொல்லல. ഇസ്രായേൽ മക്കൾ പറഞ്ഞു, മോശെ നിന്റെ മുഖം വെളിച്ചമായിരിക്കുന്നു. மோசே, எங்களால உங்ககிட்ட வர முடியல, உங்க முகம் பிரகாசிக்குது. സൂര്യന്റെ വെളിച്ചം നിന്നെ കറുപ്പിക്കും. சூரியனுடைய வெளிச்சம் உன் முகத்தை கருப்பாக்கும். മഹത്വത്തിന്റെ വെളിച്ചം നിന്നെ ഒരു വെളിച്ചമാക്കി മാറ്റും. மகிமையின் வெளிச்சம் உன்னை ஒரு வெளிச்சமாய் மாற்றும். അഭിഷക്തനെ, നിന്റെ വെളിച്ചം സൂര്യനല്ല. வல்லமையுள்ள தேவ மனுஷனுடைய வெளிச்சம் சூரியன் அல்ல. നിന്റെ ജീവിതത്തിന്റെ വെളിച്ചം സൂര്യനല്ല. உன்னுடைய வாழ்க்கையின் பிரகாசம் சூரியன் அல்ல. നിങ്ങളുടെ ശുശ്രൂഷയുടെ വെളിച്ചം സൂര്യനല്ല. உன்னுடைய ஊழியத்தின் பிரகாசம் சூரியன் அல்ல. അത് ദൈവത്തിന്റെ തേജസ്സാണ്. தேவனுடைய மகிமையே അത് നിങ്ങളുടെ മേൽ അടിച്ചാൽ, அது உங்க மேல பிரகாசித்தால் നിങ്ങളും ഒരു വെളിച്ചമായി മാറും. நீங்கள் ஒரு வெளிச்சமாய் மாறுவீர்கள். ஆமென். അന്ന് ഞാൻ ഈ ക്ലോക്കിനോട് വിട പറഞ്ഞു. அன்னையோட அந்த கிளாக்கை நான் விட்டுட்டேன். ഞാൻ എന്നും ഈ ക്ലോക്കിനോട് പറയും, என்னைக்கும் அந்த கிளாக்கை பார்த்து சொல்லுவேன், ഞാൻ നിന്റെ പിറകെ ഓടത്തില്ല, நான் உன் பின்னால ஓடுற ஆளு கிடையாது, നീ എന്റെ പിറകെ ഓടിക്കും. நீ ஏன் பின்னால ஓடிக்க. ചിലർക്ക് മണ്ടത്തരം എന്നൊക്കെ തോന്നും. சிலருக்கு இது முட்டாள்தனம்னு நினைப்பீங்க. പക്ഷെ ഞാൻ ഇതിലാണ് ജീവിക്കുന്നത്. நான் இதுல தான் வாழ்ந்துட்டே இருக்கேன். ஆமென். ഞാൻ ആ ടിക് ടിക് സൗണ്ടിനകത്തുള്ള ആളല്ല. நான் அந்த டிக் டிக் ஓடுறது பத்தியில அதுக்குள்ள இருக்கிற ஆள் இல்ல. അത് എന്റെ പിറകെ വരട്ടെ. அது ஏன் பின்னால வரணும், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். Because my light is glory. என்னுடைய சோத்திரம் மகிமை, சோத்திரம் என்னுடைய வெளிச்சம் என்பது மகிமை, Not sun. சூரியன் அல்ல. സൂര്യൻ നമ്മെ ഫെയ്ഡ് ആക്കും. பாருங்க, சூரியன் வந்து அப்படியே நம்ம மேல பட எல்லாம் ஃபேட் ஆயிரும், இல்லாம ஆயிரும், கெட்டு போயிடும். ഗ്ലോറി വന്നാൽ നമ്മൾ എക്സീഡഡ് ആകും. மகிமை வந்தா நம்ம மிக சிறந்த நிலைமையில மாற முடியும். മണ്ണിൽ നിന്ന് വേര് പിഴുത് ഒരു സാധനം നിങ്ങൾ എടുത്തിട്ടാൽ, பாருங்க, மண்ணுல இருந்து ஒன்ன வேரோட பிடிங்கி நீங்க போட்டா അതിന്റെ മേൽ സൂര്യന്റെ വെളിച്ചം അടിച്ചാൽ அது மேல சூரியன் படும்போது അത് കരിഞ്ഞു പോകും, அது கரிஞ்சு போயிரும், അത് ഉണങ്ങിപ്പോകും. அது காஞ்சு போயிரும். എന്നാൽ അഹരോന്റെ കയ്യിലിരുന്ന ഒരു വടിയെടുത്ത് മഹത്വത്തിലിട്ടു.
ஆனால் ஆரோன் கையில் இருந்த காஞ்சி போன ஒரு கம்பை எடுத்து மகிமைக்குள்ளாக வைத்தார்கள். വേരില്ല, മണ്ണില്ല, വെള്ളമില്ല, വളമില്ല. வேறு கிடையாது, மண்ணு கிடையாது, தண்ணி கிடையாது, உரம் கிடையாது. പക്ഷെ കിടക്കുന്ന സ്ഥലത്തിന്റെ പേര് ദൈവത്തിന്റെ തേജസ് ഇറങ്ങുന്ന സ്ഥലം. ஆனா அந்த கோல் கிடக்கிற இடம் தேவ மகிமை இறங்குகிற இடம். മണ്ണില്ല, വളമില്ല, വേരില്ല, വെള്ളമില്ല. മണ്ണില്ല, വളമില്ല, വേരില്ല, തണ്ണി ഇല്ല. പക്ഷെ അതിന്റെ മേലെ ഒരു ദൈവ തേജസ് അടിച്ചപ്പോൾ കമ്പ് മേലെ ദേവ മഹിമ ഇറങ്ങിയപ്പോൾ 12 മാസം കൊണ്ട് നടക്കേണ്ടത് 12 മണിക്കൂർ കൊണ്ട് ആ വടിയിൽ വന്നു. 12 മാதங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் 12 மணி நேரத்துக்குள்ளாக அந்த கோலிலே சம்பவித்தது. ഞാൻ ഇന്ന് രാത്രി പ്രവചിക്കട്ടെ. இந்த ராத்திரி தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். നമ്മുടെ മിനിസ്ട്രിയിൽ ആ മഹത്വം അടിക്കുകയാണ്. ഓ ദേവനുடைய அந்த வேகமான ஊழியம் சிலருடைய ஊழியத்துக்குள் வருவாராக. ചർച്ചിന്റെ മേലെ ഒരിക്കൽ കൂടെ വരികയാണ്. ഓ സഭ മേലെ திரும்பவும் வருகிறது. വർഷങ്ങൾ കൊണ്ട് നടക്കാത്തത് ആഴ്ചകൾ കൊണ്ട് സംഭവിക്കും. பல ஆண்டுகளாக நடக்காதது ஒரே வாரத்தில் நடக்கும். ഇത് സൂര്യന്റെ വെളിച്ചമല്ല, இது சூரியனுடைய மகிமை அல்ல, ഇത് മഹത്വത്തിന്റെ വെളിച്ചമാണ്. இது தேவனுடைய மகிமையின் வெளிச்சம். ആത്മാവിൽ സ്വീകരിക്കുക. ஆவியில கையை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ ரபதரபலபா பல ஆண்டுகள் நடக்காம இருந்த காரியங்கள் சில வாரங்களுக்குள்ளாக ஊழியத்தில் நடக்கும். ஏன்? The glory of God is moving. அது தேவ மகிமை. The glory of God is moving. ஓ தேவனுடைய மகிமை உலாவுகிறது. You are under the glory. நீ தேவனுடைய மகிமைக்குள்ள இருக்கிறாய். You are under the glory. நீ தேவ மகிமைக்குள்ள இருக்கிறாய். Receive it. ஓ அதை பெற்றுக்கொள். സൂര്യന്റെ കീഴിൽ சூரியனுக்கு கீழே എല്ലാ പ്രൊഡക്റ്റിനും எல்லா உருவாக்கப்படுகிற காரியங்களும் എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. அதுக்கு ஒரு அழியக்கூடிய ஒரு காலம் உண்டு. നമ്മൾ ഏത് പ്രൊഡക്റ്റ് വാങ്ങാൻ പോകുമ്പോഴും நம்ம எந்த ஒரு பொருளை வாங்க போனாலும் കടക്കാരൻ അറിയാതെ നമ്മൾ നോക്കും. அந்த கடைக்காரன் பார்க்காமலே நம்ம பார்ப்போம். എക്സ്പയറി ഡേറ്റ് എന്നാണ്. அதனுடைய முடிவு காலம் எப்போ? ചിലര് അങ്ങനെയൊക്കെ ഉണ്ടോ എന്നാണ് ചിലർ சில എന്നോട്. ஆட்களுடைய மொழியை பார்த்தா அப்படியெல்லாம் இருக்கோ അങ്ങനെയൊക്കെ ഉണ്ട്. அப்படியெல்லாம் இருக்கு. വാങ്ങുന്ന വെള്ളത്തിനും വാങ്ങുന്ന പാലിലും ഒക്കെ അതുണ്ട്. நம்ம வாங்குற தண்ணி பால் எல்லாம் முடிவு காலம் இருக்கு. அதுக்கு ഞങ്ങൾ ഇതൊന്നും നോക്കാറില്ല. நாங்க இதெல்லாம் பார்க்கறதே ഒരു கிடையாது. ഒരു പാല്, ஒரு பால் வாங்கிடுவோம் பாக்கெட்டு. ഒരു ചായ ഇട്ടോണ്ട് വാ. ஒரு டீ போட்டு வா. ആന്റി പാല് പൊട്ടിച്ചൊഴിച്ചു. அந்த அம்மா பாலை வெட்டி அப்படியே அடுப்பு 5 മിനിറ്റ് വന്ന് പറഞ്ഞു. 5 நிமிஷத்துல வந்து சொல்றாங்க പാല് തൈരായി. பால் தயிரா மாறிட்டு. ചായ ഇടാനാണ് പറഞ്ഞത്, டீ போடத்தான் சொன்னது, അതിന് തന്നെ ഇട്ടത്. அதுக்கு தான் அதை ஆயத்தப்படுத்தினது. പക്ഷെ ഇപ്പൊ തൈരായിരിക്കും. அது தெரிஞ்சு போயிட்டு தயிர் மாதிரி ஆயிட்டு. അപ്പോഴാണ് നമ്മൾ പോയി കവർ നോക്കുന്നത്. அப்பந்தான் நம்ம இந்த கவர் எடுத்து பார்க்குறோம். അപ്പോഴാണ് മനസ്സിലായി കഴിഞ്ഞ മാസമേ ഇത് തീർന്നു. போன மாசமே அதுக்கு காலம் முடிஞ்சு போச்சு. സൂര്യന്റെ കീഴിൽ சூரியனுக்கு கீழே എല്ലാത്തിനും എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் இருக்கு. ഈ സൂര്യൻ പറയും, இந்த சூரியன் சொல்லும் എല്ലാത്തിനും ഒരു കാലമുണ്ട്. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ഇതാണ് ശലോമോൻ പറഞ്ഞത്. இதுதான் சாலமோன் சொன்னான். അണ്ടർ ദ സൺ, சூரியனுக்கு கீழே നിനക്കൊരു എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. உனக்கு ஒரு முடிவு காலம் உண்டு. പാളയത്തിന്റെ മുമ്പിൽ മന്ന പെയ്തിറങ്ങി. பாளையத்துக்கு முன்னால மன்னா வந்து விழுந்தது. ജനങ്ങൾ പെറുക്കിയെടുത്തു. ஜனங்க அதை அள்ளி எடுத்தாங்க. ദൈവം പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னாரு, പെറുക്കിയെടുക്കുന്ന കൊള്ളാം, எடுக்கிறதெல்லாம் நல்லது, കൊണ്ട് സൂക്ഷിച്ചു വെക്കരുത്, கொண்டு போய் பத்திரப்படுத்த கூடாது, നാറും, நாற்றம் அடிக்கும். പെറുക്കുക, കഴിക്കുക. எடு சாப்பிடு, எடு சாப்பிடு. വൈകുന്നേരത്തേക്കെന്ന് പറഞ്ഞു വച്ചാൽ சாயங்காலத்துக்குன்னு வச்சனா നാറും. நாற்றம் அடிக்கும். കാരണം ഇതിനൊരു ടൈമുണ്ട്. ஏன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கு. അതേ മന്ന ഒരു ഭാഗം എടുത്ത്, அதே மன்னாவை ஒரு பகுதி எடுத்து മഹത്വത്തിൽ ഇറങ്ങുന്ന പെട്ടകത്തിനകത്ത് വെച്ചു. மகிமை இறங்குகிற பெட்டகத்து பேழைக்குள்ள வச்சாச்சு. അല്ലാതെ അതിനുവേണ്ടി പ്രത്യേക മന്ന സ്വർഗത്തിൽ നിന്ന് വന്നിട്ടില്ല. அதுக்காக விசேஷித்த மன்னா பரலோகத்திலிருந்து விழல. ഇതിന് തന്നെ ഒരു മന്ന എടുത്തത്. இதே மன்னாவை தான் எடுத்தாங்க. പക്ഷെ ആ മന്നയ്ക്ക് ഒരു കുഴപ്പമുണ്ട്. ஆனா அந்த மன்னாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. അത് എത്ര മണിക്കൂർ കഴിഞ്ഞാലും നാറില്ല. அது எத்தனை காலங்கள் தாண்டினாலும் நாறவே, എത്ര ദിവസം കഴിഞ്ഞാലും നാറില്ല. எத்தனை நாட்களானாலும் நாறாது. സൂര്യന്റെ വെളിച്ചത്തിൽ കിടക്കുന്ന മന്നയ്ക്ക് എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. சூரிய வெளிச்சத்துக்குள்ள கிடக்கிற மன்னாவுக்கு ஒரு முடிவு காலம் உண்டு. പക്ഷേ മഹത്വത്തിന്റെ പെട്ടകത്തിൽ ഇരിക്കുന്ന മന്നയ്ക്ക് എക്സ്പയറി ഡേറ്റ് ഇല്ല. ஆனால் மகிமையின் பேழைக்குள்ள இருக்கிற மன்னாவுக்கு முடிவு காலம் இல்ல. ഓരോ അഭിഷക്തന്മാരും ഈ രാത്രി നിങ്ങളോട് തന്നെ പ്രവചിക്കേ. ஓ ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. എന്നെ നിയന്ത്രിക്കുന്നത് സൂര്യനല്ല. என் மேல இருக்கிறது சூரியன் அல்ல. സകലത്തെയും സൃഷ്ടിക്കാൻ ആദ്യമായി വെളിപ്പെട്ടു വന്ന വെളിച്ചം, சகலவற்றை சிருஷ்டிக்க முதலில் ஆதியாகமத்தில் புறப்பட்டு வந்த அந்த தேவனுடைய வெளிச்சம் தான் വെളിച്ചമാണ് എന്നെ നിയന്ത്രിക്കുന്നത്. എനിക്ക് എക്സ്പയറി ഡേറ്റ് ഇല്ല. அது ஒரு நாள் முடிவு முடியாது. എന്നെ തീർക്കാൻ നോക്കിയാൽ
എന്നെ അഴിക്ക முடியாது. തീരല്ല. എന്നെ അഴിക്ക നിனைച്ചാൽ എന്നെ முடியாது. അവസാനിപ്പിക്കാൻ നോക്കിയാൽ എന്നെ അഴിക്ക നിனைച്ചാൽ അവസാനിക്കില്ല. എന്നെ முடிக்கவே முடியாது. എന്നെ ഒതുക്കാൻ നോക്കിയാൽ എന്നെ ഒതുക്കണം നിனைച്ചാൽ ഒതുങ്ങില്ല. ഒതുക്കவே முடியாது. ഇത് മഹത്വത്തിന്റെ വെളിച്ചത്തെ പ്രാപിച്ചവരാ. இது மகிமையினுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். എന്നെ അഴിക്കവോ ഒതുക്കവോ முடியாது. അഭിഷക്തന്മാരെ, വല്ലമயான ஊழியர்களே, നിങ്ങളുടെ ശുശ്രൂഷയ്ക്ക് എക്സ്പയറി ഡേറ്റ് ഇല്ല. உங்க ஊழியத்துக்கு முடிவு காலமே கிடையாது. ഒന്നുകിൽ നിങ്ങൾ ഇവിടെ നിന്ന് പോകുന്നത് വരെ, ஒருவேளை நீங்க இங்க இருந்து போறது வரைக்கும், അല്ലെങ്കിൽ യേശു നിങ്ങളെ ചേർക്കാൻ വരുന്നത് വരെ, அல்லது இயேசு உங்களை சேர்க்க வருகிற வரை നിങ്ങളുടെ മിനിസ്ട്രി തന്നെയാണ്. உங்க ஊழியம் கண்டிப்பா நல்ல ஒரு ஊழியம் தான். തേജസ്സിൽ നിന്ന് തേജസ്സിലേക്ക് തന്നെയാണ്. மகிமையிலிருந்து மகிமைக்குள்ள ഒരിടത്തും നിങ്ങൾ കുറഞ്ഞു പോകില്ല. ഒരിടത്തിലും നിങ്ങൾ കുറഞ്ഞു പോകില്ല. ഒരിടത്തും നിങ്ങൾ മങ്ങി പോകില്ല. ഒരിടത്തിലും നിങ്ങൾ മങ്ങ മാട്ടീங்க. എവിടെങ്കിലും നിന്റെ കൃപാവരം മങ്ങിയിട്ടുണ്ടെങ്കിൽ, എങ്കിയാவது உங்க கிருபாவரம் மங்கி போயிருந்தா, എവിടെങ്കിലും നിങ്ങളുടെ ശുശ്രൂഷ മങ്ങി പോയിട്ടുണ്ടെങ്കിൽ, എങ്കിയാவது உங்க ஊழியம் மங்கி இருந்தா, ഇതാണ് നിങ്ങളുടെ ദിവസം. இன்னைக்கு உங்க நாள். ഇതാണ് നിങ്ങളുടെ ദിവസം. இன்னைக்கு உங்களுடைய நாள். പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, ആവിയാനവർ சொல்லுகிறார், മഹത്വത്തിൽ നിന്ന് മഹത്വത്തിലേക്ക്, മഹിമയിലിருந்து മഹിമയ്ക്കുള്ള വാ. ഒതുക്കാൻ കഴിയാത്ത ശുശ്രൂഷ, ஒருவரை பார்க்க முடியாத, செய்ய முடியாத ஊழியம், പിടിച്ചു നിർത്താൻ കഴിയാത്ത ശുശ്രൂഷ, ഒന്നാല താങ്ക முடியாத ஊழியம், തേജസ്സിന്റെ ശുശ്രൂഷ, മഹിമயான ஊழியம். ആരമടിച്ചു ശബ്ദം ഉയർത്തി தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லு. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.